பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த ஆராதனுடைய ஆசீர்வாதத்திற்காக நம்ம எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, தகப்பனை நீர் ஆசீர்வதித்த அந்த நல்ல மனமகிழ்ச்சியான இந்த வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தகப்பன் இந்த ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. நாங்கள் பாடும் பொழுது, ஆராதிக்கும் பொழுது தேவனுடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர கர்த்தர்களுக்கு நீர் உதவி செய்வீராக. தடைகள் எல்லாம் கர்த்தர் எடுத்து போடுவீராக. வரவேண்டியவர்களை கர்த்தர் துரிதமாய் கொண்டு வாரும் ஆண்டவரே. இந்த ஆராதனுடைய ஆரம்பம் முதல் தேவ பிரசன்னம் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நிறைவான நீர் எங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை கர்த்தர் செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்தில் எங்களை முற்றிலுமாய் நாங்கள் தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். அல்லேலூயா. நல்ல சத்தமாய் சொல்லுவோம் அல்லேலூயா. சங்கீதக்காரனாய் தாவீது சொல்லும் பொழுது இப்படியாய் சொல்கிறான், கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவேன் என்று சொல்லும் பொழுது அவனுக்குள்ளே ஒரு மனமகிழ்ச்சி உண்டானது. ஆமேன் அல்லேலூயா. அதனால் தேவ சமூகத்தில் வரும் பொழுதெல்லாம் சந்தோஷத்தோடு கூட முகமலர்ச்சியோடு கூட நாம் பாடல்களை பாடும் பொழுது தேவனாகிய கர்த்தர் அந்த இடத்துல மகிமை அடைவார். ஆமேன் அல்லேலூயா. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு சில பாடல்களை பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர். நல்ல கரங்களை தட்டி பாடுவோமே, கர்த்தர் நல்லவர். அவச்சனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும். மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிவானின் பாசம் பெரிதே. மங்காத புகழுடன் வாழ்வோ, மாற்றி பெற்றுயர்ந்திடுவோமே. குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், தேவனின் வாக்கு. குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், தேவனின் வாக்கு. ஆனந்த துதி ஓடி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும். ஆகாய விண்மீனார் அவச்சனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனார் அவச்சனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும். யாக்கோபு நடுங்கிடுவானோ, யாக்கோபின் தேவன் துணையே. அமெரிக்கை வாழ்வை அழைப்போ, ஆண்டவர் மார்பில் சுகிப்போ. பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள். பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும். ஆகாய விண்மீனார் அவச்சனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய
விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆதி நிலை எகுவோமே ஆசி திரும்ப பெறுவோமே. பாலான மண்மேடுகள் யாவும் பாராளும் எந்த மனையாகும். சிறை வாழ்வு மறையும் சீர்வாழ்வு மலரும் சீயோனின் மகிமை திரும்பும். சிறை வாழ்வு மறையும் சீர்வாழ்வு மலரும் சீயோனின் மகிமை திரும்பும். ஆனந்த துதி ஒலி கேட்கும் ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும். யாக்கோபு நடுங்கிடுவானோ யாக்கோபின் தேவன் துணையே. அமெரிக்கை வாழ்வை அழைப்போ ஆண்டவர் மாவில் சுகிப்போ. பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள். பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். ஆனந்த துதி ஒலி கேட்கும் ஆடல் பாடல் சத்தமும் துணிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை கூட நாம் பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. ஆமேன். ஹல்லேலூயா. அன்றைக்கு மகிமையின் மேகமாக ஆமேன் இறங்கி வந்த தேவன் இன்றைக்கும் அவருடைய மகிமையின் பிரசன்னத்தினாலே ஒவ்வொருவரையும் கர்த்தர் இந்த ஆராதனை வேளையிலே நிரப்புவாராக. இந்த பாடலை நாம் எல்லாரும் பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். நல்ல கரங்களை தட்டி பாடுவோமே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகபரிசுத்த ஸ்தலத்தினில் கேருபீன்கள் மத்தியில் கிருபாசன மீதினில் இறங்கி வந்தீரே. மகபரிசுத்த ஸ்தலத்தினில் கேருபீன்கள் மத்தியில் கிருபாசன மீதினில் இறங்கி வந்தீரே. பாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. வாருமையா நல்லவரே,
மேகமாக இறங்கி வந்தீரே. ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகிமையின் மேகமாக ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. உச்செடியின் மத்தியில் சீனாய் மலை உச்சியில் கண்மலையின் வெடிப்பினில் இறங்கி வந்தீரே. உச்செடியின் மத்தியில் சீனாய் மலை உச்சியில் கண்மலையின் வெடிப்பினில் இறங்கி வந்தீரே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. சீடர்களின் மத்தியில் மேல் வீட்டு அறையினில் பெந்தெக்கோஸ்து நாளினில் இறங்கி வந்தீரே. சீடர்களின் மத்தியில் மேல் வீட்டு அறையினில் பெந்தெக்கோஸ்து நாளினில் இறங்கி வந்தீரே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மக பரிசுத்த ஸ்தலத்தினில் கேருபீன்கள் மத்தியில் திருவாசன மீதினில் இறங்கி வந்தீரே. மக பரிசுத்த ஸ்தலத்தினில் கேருபீன்கள் மத்தியில் திருவாசன மீதினில் இறங்கி வந்தீரே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. எல்லாரும் எழும்பி நின்று மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. 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 வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. வாருமையா நல்லவரே,
துணையாளரே எங்கள் ஆறுதலே, மகிமையின் மேகமாக இறங்கி கைகளை தட்டி பாடுங்க. ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே, மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீர். ஒரு முறை கூட சொல்லுங்க. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. நல்ல கரங்களை தட்டி ஹalleluya. எல்லாரும் நல்ல கரங்களை தட்டி ஹalleluya. அன்றைக்கு ஆசரிப்பு கூடாரத்தில் தேவனுடைய மகிமை இறங்கினது போல இந்த காலை நேரத்தில் எங்கள் நடுவில் எங்கள் மேல் உம்முடைய மகிமையின் பிரசன்னம். ஹalleluya. ஓ ரபலதர சிகதரப ஹalleluya. வாருமையா நல்லவரே, துணையாளரே எங்கள் ஆறுதலே. சொல்லுங்க. வாருமையா நல்லவரே, துணையாளரே எங்கள் ஆறுதலே, மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே, மகிமையின் மேகமாக. ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்துகிற தேவன், இதுவரைக்கும் நம்மை நடத்தி கொண்டிருக்கிற ஆண்டவர், இன்னும் அவர் நடத்த வல்லமுள்ள. எத்தனை பேர் சொல்றீங்க? எத்தனையோ மனபாரங்கள், சோர்வுகள் நம்முடைய வாழ்க்கையில கடந்து வந்த நேரத்திலும் தேவ கருணை தாங்கினதல்லவா? எத்தனை பேர் சொல்றீங்க, ஆண்டவர் என் வாழ்க்கையில நெருக்கங்கள் வந்த பொழுது, அவமானங்கள் வந்த பொழுது, துக்கங்கள் என்னை சூழ்ந்த பொழுது, ஓ இந்த காரியத்தில் எப்படி நான் வெளியே வருவேன் என்று நினைத்து கொண்டிருந்த நேரத்தில் தேவ கருணை தாங்கினதல்லவா? தேவனுடைய கருணை தாங்கி கொண்டிருக்கிறதல்லவா? எத்தனை நல்ல தேவன். வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே, உபத்திரவத்தின் குகையிலிருந்து எங்களை தெரிந்து கொண்ட தேவன். ஆமென். ஹalleluya. இஸ்ரவேல் ஜனங்களுடைய உபத்திரவத்தை பார்த்த தேவன், ஆளொட்டிகளின் நிமித்தமாய் இடுகிற கூக்குரலை கேட்ட தேவன், இன்றைக்கு உங்களுடைய வேதனைகள், பாரங்கள், துக்கங்கள் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிற தேவன். அவர் அமைதியாய் இருப்பதில்லை. ஏற்ற காலத்திலே அவர் அதிசயம் செய்ய வல்லமை உள்ளவர். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி ஆமென், 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 ஆமென். ஹalleluya, ஹalleluya. எங்கள் தேவைகளை அறிந்து நீர் உதவி செய்ய வல்லமை உள்ளவர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இதுவரைக்கும் நடத்தின தேவன் இன்னும் நடத்த வல்லமை உள்ளவர். விசுவாசத்தோடு சொல்லுங்க. தோறும் என்னை நடத்தி, இதுவரையிலும் என்னை தாங்கினே, எந்தன் இயேசு மிக நல்லவர், அவர் இன்றென்று போதுமானவர். எந்தன் இயேசு மிக நல்லவர், என்றென்று போதுமானவர். எந்தன் பாவ பாரமெல்லாம். வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. தன் தோளின்மை சுமந்ததினா எனக்காய் சிலுவையில் மரித்தார். எந்தன் இயேசு மிக நல்லவர், எனக்காய் சிலுவையில் மரித்தார். எங்கள் இயேசு மிக நல்லவர், எங்கள்
எங்கள் தேவைகளை அறிந்து வாசல்களை திறந்து எல்லாம் நிறைவா எனக்கு தந்தார். எங்கள் இயேசு மிக வல்லவர். எல்லாம் நிறைவா எனக்கு தந்தார். எங்கள் இயேசு மிக நல்லவர். வியாதி நேரத்தில் மருத்துவரே, துன்ப வேளையில் ஆறுதலே, கூடும் வெயிலாதில் நிழலும் அவர். எங்கள் இயேசு மிக நல்லவர். கூடும் வெயிலாதில் நிழலும் அவர். எங்கள் இயேசு மிக நல்லவர். மனபாரத்தின் நேரத்திலே, மனவேதனை வேளையிலே, மனம் உருகி நான் ஜெபிக்கையிலே, எங்கள் இயேசு மிக நல்லவர். மனம் உருகி நான் ஜெபிக்கையிலே, எங்கள் இயேசு மிக நல்லவர். ஒரு நாளும் கைவிடாரே, ஒரு போதும் விலகிடாரே, என்னை என்றும் மறவாரே. எங்கள் இயேசு மிக நல்லவர். என்னை என்று மறவாரே. எங்கள் இயேசு மிக நல்லவர். எங்கள் இயேசு வந்திடுவார். என்னை மார்போடு அணைத்துக் கொள்வார். மேகம் மேல் நான் பறந்து செல்வேன். நேசரோடு இலை பாருவேன். மேகம் மேல் நான் பறந்து செல்வேன். நேசரோடு இலை பாருவேன். தினம் தோர் என்னை சொல்லுங்க, இதுவரைக்கும் என்னை நடத்தினப்பா. இதுவரையில் என்னை தாங்கினீர். எந்தன் இயேசு மிக நல்லவர். அவர் என்றென்று போதுமானவர். எஸ் லோர்ட், அவர் என்றென்று போதுமானவர். ஒன்முறை கூட சொல்லுவோம், அவர் என்றென்று போதுமானவர். இரண்டு கரங்களை உயர்த்தி, ஒரு நாடும் கைவிடாரே, ஒரு போதும் விலகிடாரே, என்னை என்று மறப்பாரே. இந்த நேசு மிக நல்லவர். என்னை என்று மறவாரே. இந்த இயேசு மிக நல்லவர். அவர் ஒருபோது நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல. மனிதர்கள் மாறலாம், கணவன் மாறலாம், அவன் கைவிட்டு போனாலும், பெற்ற தாயும் தகப்பனும் கைவிட்டாலும், பிள்ளைகள் கைவிட்டாலும், ஆண்டவர் உங்களையும் என்னையும் அவர் கைவிடுகிற தேவன் அல்ல. அவர் நம்மை விட்டு விலகிற தேவன் அல்ல. எத்தனை பேர் சொல்றீங்க? ரெண்டு கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, தாய் தன் பாலகனை மறந்தாலும் நீர் எங்களை மறக்காமல் எங்களை நேசிக்கிற தேவன், எங்களை கைவிடாமல் எங்கள் மேல் அன்பு வைத்திருக்கிற தேவன்.
ஓ, எங்கள் மேல நீர் வைத்திருக்கிற அன்பு பெரியது, எங்கள் மேல நீர் வைத்திருக்கிற பாசம் பெரியது ஆண்டவரே. ஓ, இந்த உலகத்தினுடைய அன்பை காட்டிலும் மேலான அன்பு எங்கள் மேல நீங்க வைத்திருக்கிறீங்கப்பா. ஓ, நீர் எங்கள் துணையாளராக இருக்கிறீர். எங்கள் வாழ்க்கையில் எத்தனை துன்பங்கள் வந்தாலும், எத்தனை கண்ணீர்கள் வந்தாலும், ஆமென், கண்ணீரை துடைக்கிற தேவன் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி சொல்லுங்க, என் கண்ணீரை துருத்தியில் வைத்திருக்கிற தேவன் இருக்கிறார். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. ஓ, யாரும் என் கண்ணீரை பார்க்கவில்லை, என் கண்ணீரை துடைப்பதற்கு யாரும் இல்லை என்று ஒருவேளை நினைத்துக் கொண்டிருக்கலாம். தாவீது சொல்லுகிறது போல, இரவு முழுவதும் நான் கண்ணீரால் என் தலையை நினைத்தேன் என்று சொன்னது போல, ஒருவேளை உங்க கண்ணீரால உங்கள் படுக்கை முழுவதுமாய் நீங்கள் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கலாம். இந்த கண்ணீர், இந்த பிரச்சனை எனக்கு தீரவில்லை, இதிலிருந்து வெளியே வருவதற்கு எனக்கு வழி தெரியவில்லை, இதோடு என் வாழ்க்கை முடிந்து விட்டது, இல்லை முடித்துக் கொள்கிறேன் என்று ஒருவேளை நீங்கள் நினைத்திருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு நிகராக கர்த்தர் இன்பத்தை காணப்பட போகிறார். வெட்கத்திற்கு பதிலாக சாம்பலை சிங்காரமாய் மாற்றப் போகிறார். முந்தின சீரை பார்க்கலும் பின்னின சீர் நற்சீர் பொருந்தினதாயிருக்கும். முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கலும் பின்னின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும். காற்றையும் காண மாட்டாய், மழையும் காண மாட்டாய், வாய்க்கால்கள் நிரப்பப்பட போகிறது. கரங்களை தட்டி சொல்லுங்க, ஓ, நாங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவுகள் தீமைக்கு அல்ல. Thank you Jesus. அவர் நன்மைக்கு ஏதுவாய் செய்து முடிக்க வல்லமை உள்ளவர். Hallelujah. Thank you Jesus. Hallelujah. இரண்டு கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா தேவனுக்கே, ஹல்லேலூயா ராஜனுக்கே, ஹல்லேலூயா தேவனுக்கே, ஹல்லேலூயா ராஜனுக்கே. தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் என்றென்றும் நடத்திடுவார். தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் என்றென்றும் நடத்திடுவார். கைகளை உயர்த்தி ரெண்டு கைகளை உயர்த்தி ஆராதனை இயேசுவே, ஆராதனை ஆராதனை ஆராதனை. ஆராதனை உமக்கே,
ரெண்டு கைகளை உயர்த்தி அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே. நல்ல கரங்களை தட்டி இந்த தேவனை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஓ, நீர் எங்கள் நடுவில் உலாவி நீர் எங்கள் தேவனாக இருக்கிறீர். ஆமென் ஆமென். இந்த நாளில் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில எவைகளிலெல்லாம் அற்புதம் செய்ய வேண்டும் ஆண்டவரை, சிறந்தவர்களாய் நாங்கள் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம், அவைகளில் எல்லாவற்றிலும் சிறந்து விளங்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். உடைய கரத்திலங்களை நாங்கள் தருகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென் ஆமென். யாவரும் நின்ற வண்ணமாக கரங்களில் வேதாமத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த காலை ஆராதனையிலும் கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்கென்று வாசிக்கப்படும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்டதான வேத பகுதி சங்கீதம் 119 வசனம் 65 முதல் 80 வரைக்கும். பழைய ஏற்பாட்டிலே பக்கம் எண் 747. சங்கீதம் 119 வசனம் 65 முதல் 80 வரை மாறி மாறி வாசிக்கலாம். கர்த்தாவே, உமது வசனத்தின்படி உமது அடியேனை நன்றாய் நடத்தினீர். உத்தமையை நிதானிப்பையும் அறிவியும் எனக்கு போதித்தருளும். உம்முடைய கற்பனைகளின் பேரில் விசுவாசமாயிருக்கிறேன். நான் உபத்திரவப்படுவதற்கு முன் வழிதப்பி நடந்தேன், இப்பொழுதோ உமது வார்த்தையை காத்து நடக்கிறேன். தேவரீர் நல்லவரும் நன்மை செய்து வருகிறமாயிருக்கிறீர். உமது பிரமாணங்களை எனக்கு போதியும். அகங்காரிகள் எனக்கு விரோதமாய் பொய்களை பிணைக்கிறார்கள். நானோ முழு இருதயத்தோடும் உம்முடைய கட்டளைகளை கைக்கொள்ளுவேன். அவர்கள் இருதயம் நிடந்துண்ணி கொளுத்திருக்கிறது, நானோ உடைய வேதத்தில் மனமகிழ்ச்சியாயிருக்கிறேன். நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறேன். அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் பிளப்பின வேதமே எனக்கு நலம். உம்முடைய கரங்கள் என்னை உண்டாக்கி என்னை உருவாக்கிற்று. உம்முடைய கற்பனைகளை கற்றுக்கொள்ள என்னை உணர்வுள்ளவனாக்கும். நான் உம்முடைய வசனத்திற்கு காத்திருக்கிறபடியால் உமக்கு பயந்தவர்கள் என்னை கண்டு சந்தோஷப்படுவார்கள். கர்த்தாவே, உமது நியாய தீர்ப்புகள் நீதியுள்ளதென்றும் உண்மையின்படி என்னை உபத்திரவப்படுத்தினீர் என்றும் அறிவேன். நீர் உமது அடியேனுக்கு கொடுத்த உமது வாக்கின்படி உமது கிருபை என்னை தேற்றுவதாக. நான் பிழைத்திருக்கும்படிக்கு உமது இரக்கங்கள் எனக்கு கிடைப்பதாக. உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சி. அகங்காரிகள் என்னை பொய்களினால் கெடுக்க பார்த்தபடியால் வெட்கப்பட்டு போவார்களாக. நானோ உமது கட்டளைகளை தியானிப்பேன். உமக்கு பயந்து உமது சாட்சிகளை அறிந்தவர்கள் என் அண்டைக்கு திரும்புவார்களாக. யாவரும் சேர்ந்து வாசிக்கலாம். நான் வெட்கப்படாதபடிக்கு போகாதபடிக்கு என் இருதயம் உமது பிரமாணங்களில் உத்தமமாயிருக்க கடவுள். கர்த்தர் கொடுத்த இந்த வார்த்தைகளுக்கு ஆண்டவரை மகிமைப்படுத்தினார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அமர்ந்து கொள்வோம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே இந்த நாளின் இந்த ஆராதனையில் வந்திருக்கிறவங்களை வாழ்த்துவதில் மகிழ்ச்சி அடைகிறோம். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து நல்ல சிரிச்ச முகத்தோடு கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதுன்னு சொல்லுங்க. ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நிச்சயமாகவே இந்த நாளிலும் நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருப்பது நல்லது. அவர் கிருபை பெற்றிருக்கிறோம். நிர்மூலமாகாமல் இருக்கிறது ஆண்டவருடைய கிருபை. சொல்லுங்களேன். நம்ம நிர்மூலமாகாமல் இருக்கிறது யாருடைய கிருபை? பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க. நம்ம நிர்மூலமாகாமல் இருக்கிறது ஆண்டவருடைய கிருபை. எப்பொழுதுமே அப்படிப்பட்ட கிருபையை நாம் நினைத்து பார்க்கிற போது கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்முடைய தாழ்மையை நினைத்து பார்க்கிறவர். ஹல்லேலூயா. எல்லாரும் கொஞ்ச நேரம் இருக்கிற இடத்துல ஆண்டவரை துதிங்க பார்ப்போம். கடந்த நாட்கள் முழுவதும் ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளுக்காக ஆண்டவரை துதிங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுத்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துங்க. ஆண்டவருடைய நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுது. எல்லாம் துதிங்க துதிங்க. ஹல்லேலூயா. நல்லா துதித்து கொண்டே இருங்க. ஆண்டவரே, நீ தந்த கிருபைக்காக நன்றி. ஆமென். ஹல்லேலூயா. நிர்மூலமாகாததும் நிற்பதுமோ கிருபை. பாடுவோமா? நிர்மூலமாகாததும் நிற்பதுமோ கிருபை. நீசனன் பாவம் நீங்கினதே, நித்திய ஜீவன் பெற்று கொண்டேன். நீசனன் பாவம் நீங்கினதே, நித்திய ஜீவன் பெற்று
ஏற்றுக்கொண்டே காத்து கொள்ள கிருபை தாருமே. வாஞ்சையோடு கேட்போமா? காத்து கொள்ள கிருபை தாருமே. தம் கிருபை பெரிதல்லோ எம் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே. இன்னும் தேவை கிருபை. இணைந்து சொல்லுங்க, ஆண்டவரை காத்துக்கொள்ள காத்துக்கொள்ள கிருபை. சேவை செய்ய தாருமப்பா, சேவை செய்ய கிருபை தாருமே. போதுமேவும் கிருபை தாருமே. இன்னும் தேவை எத்தனை பேர் கேட்கிறீங்க? ஆண்டவரே உம்முடைய கிருபையினாலே இன்னும் தேவை கிருபை தாருமே. அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய கிருபை இல்லாமல் நாங்கள் ஒன்றுமில்லை. நீர் எங்கள் மேல் வைத்திருக்கிற உம்முடைய கிருபை பெரியது. தாவீது அருளின அந்த நிச்சயமான கிருபைகளை நித்திய உடன்படிக்கையாய் எங்களுக்கு தந்து எங்களை மகிழ பண்ணி கொண்டிருக்கிறேன். எங்கள் வாழ்க்கையில் மாற்றங்களை தந்து கொண்டிருக்கிறேன். வசனத்தை கொண்டு எங்களுக்கு போதிக்கிறீர், எங்களை சிறப்பிக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் இந்த நாளிலும் உடைய வார்த்தைகளை கேட்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களோடு பேசும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் கூட நாம் இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்த வசனத்தின் பல நோக்கங்களோடு ஆவியானவர் நம்மோடு பேசுகிறதை நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அதன்படியாக இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தையை நாம் படித்து அதில் உள்ள சில காரியங்களை நாம் தியானிக்க போகின்றோம். உபாகமம் 26ஆம் அதிகாரம் அதனுடைய 19வது வசனத்தை நாம் இப்பொழுது படிக்க கேட்கலாம். உபாகமம் 26:19 படியுங்கள். நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்றும் நான் சொன்னபடியே நீ உன் தேவனாகிய கர்த்தரான எனக்கு பரிசுத்த ஜனமாய் இருப்பாய் என்றும் அவர் இன்று உனக்கு சொல்லுகிறார் என்றார். அல்லேலூயா. வேதத்தில் சொல்லுகிறது, பூமியில் உள்ள சகல ஜாதிகளை பார்க்கிலும் உன்னை புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் நான் சிறந்திருக்க பண்ணுவேன். கடந்த வாரத்திலும் ஆண்டவர் நம்மை சிறந்திருக்க பண்ணுவதற்கு 3 அனுபவங்களை குறித்து பரிசுத்த ஆவியானவர் வேத வசனத்தின் மூலமாய் நமக்கு கற்றுக் கொடுத்தார். இந்த 3 அனுபவங்களையும் சொல்லலாமா? முதல் அனுபவம் என்ன? பர்வதத்தில் நிற்கிற அனுபவம். அல்லேலூயா. 2வது அனுபவம் பாதத்தில் அமர்ந்திருக்கிற அனுபவம். 3வது அனுபவம் பாதையில் ஓடுகிற அனுபவம். ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நம்மை சிறப்பிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த 3 அனுபவங்களும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். தினந்தோறும் போய் பர்வதத்தில் நிற்கணும், ஆண்டவருடைய சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் பாதத்தில் அமர்ந்திருக்கணும், ஆண்டவருடைய வசனத்தை கேட்கறதற்கு. 3வது, ஆண்டவர் நமக்கு இதற்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் கர்த்தர் நமக்கு கொடுத்த பாதையில் ஓடணும். அல்லேலூயா. வேலை செய்கிற இடத்துல ஆண்டவர் கொடுத்த பாதையில் ஓடணும். ஊழியம் செய்கிற இடத்துல ஆண்டவர் கொடுத்த பாதையில் ஓடணும். குடும்ப வாழ்க்கையில் கர்த்தர் கொடுத்த பாதையில் ஓடணும். அப்படி ஓடுகிற போது கர்த்தர் நம்மை சிறந்திருக்க பண்ணுவார். இந்த நாளிலும் கூட ஆண்டவர் வித்தியாசமான ஒரு கண்ணோட்டத்தோடு இந்த வார்த்தைகளை நாம் தியானிப்பதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. இந்த உலகத்தின் படைப்பை நாம் பார்க்கிற போது வேதம் சொல்லுகிறது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியை படைத்தார். அதற்கு பின்பு 6 நாட்களும் ஆண்டவர் பல காரியங்களை ஆண்டவர் உண்டாக்கினார். எப்படி? தன்னுடைய வார்த்தையை சொல்லுகிறார், இது உண்டாகட்டும் என்று சொல்லுகிற போது அவைகள் உண்டாகி விடுகிறது. பகலை ஆளுவதற்கு பெரிய ஒரு சுடரை வைக்கிறார், ராத்திரி இரவு நேரத்தை ஆளுவதற்கு ஒரு சுடரை அங்கே வைக்கின்றார். இப்படி வருகின்ற போது தண்ணீரில் உள்ள மச்சங்களை உண்டாக்குகிறார், பறவைகளை படைக்கிறார், மிருகங்களை படைக்கிறார். எல்லாவற்றையும் எப்படி படைத்தார்? ஆண்டவர் தம்முடைய வார்த்தையினாலே படைத்தார். எல்லாவற்றையும் படைத்து 6ஆம் நாளிலே
அவர் கடைசியாக நினைத்து பார்க்கிறார், இந்த உலகத்தின் படைப்பின் மகுடமாக ஒன்றை படைக்க வேண்டும். அது என்னதென்றால் மனிதனை நான் படைக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த உலகத்திலே நான் செய்ய வேண்டிய காரியங்களை, மனிதனுக்கு அதிகாரங்களை கொடுத்து இந்த உலகத்தை ஆளுகை பண்ணுவதற்காக. காரணம், தள்ளப்பட்ட பிசாசு இந்த உலகத்திலே ஆளுகை செய்தது நிமித்தம் பூமியை அவன் ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிட்டான். அதனால தான் பூமி எப்படி இருந்ததுன்னா வெறுமையா இருந்துச்சு, ஒழுங்கின்மையா இருந்துச்சு. பிசாசு எங்கே இருக்கிறானோ, சாத்தான் எங்கே இருக்கிறானோ அங்கே வெறுமை இருக்கும், அங்கே ஒழுங்கின்மை இருக்கும். அதுதான் பூமியில நடந்தது. ஆனால் அவனுடைய எண்ணம் என்ன தெரியுமா? தேவனை போல அதற்கு அதிகமான ஒரு நிலைமையில வரணும், இந்த பூமியை ஆளுகை செய்ய வேண்டும் என்கிற நோக்கத்தோடு இருந்த அந்த சாத்தானுடைய சிந்தனையை, அவனுடைய எண்ணங்களை சிதறடிக்கும்படியாக தேவன் மனிதனை படைத்தார். அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ பிசாசு நம்மளை கண்டு பயப்படணுமா, நம்ம பிசாசை பார்த்து பயப்படணுமா? சொல்றீங்க, ஆனா என்ன நடக்குது? இப்போ என்ன நடக்குது? எதுக்கெடுத்தாலும் பயம். ஆண்டவர் எவ்வளவு அழகாக நம்மை படைத்தவர் ஆண்டவர், ஆனால் தள்ளப்பட்டவன் பிசாசு. அவன் நம்ம பார்த்து பயப்படணும், ஆனால் நாம் அவனை பார்த்து பயப்படுவதற்கு காரணம் என்ன? ஆண்டவர் நம்மை சிறந்தவர்களாக வைத்திருக்கிற இடத்திலே அந்த சிறப்பை இழக்கும் போது மனுஷனுடைய வாழ்க்கையில பயம் உண்டாகிறது. தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவதை விட்டுவிட்டு பிசாசு தந்திரமாய் சொன்ன வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்ததினாலே தான் அவனுக்கு பயப்பட வேண்டிய மனுஷன் கடைசியாக மனுஷனுக்கு பயப்பட வேண்டிய அவனுக்கு மனுஷன் பயப்படுகின்ற ஒரு காலத்துக்குள்ளே தள்ளப்பட்டான். நன்றாய் கவனிக்க வேண்டும். என்றைக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு மனிதன் கீழ்ப்படியாமல் போனானோ அன்றைக்கு அவனுடைய வாழ்க்கையில, மனுஷனுடைய வாழ்க்கையில இருந்த அந்த சிறப்பை அவன் இழந்து போகிறதை பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் என்ன தெரியுமா? திரும்பவும் அந்த சிறப்பிலே அவனை மனிதனை கட்டி எழுப்புவதற்காக. என்ன சிறப்பு? தேவனுடைய சாயலை பெற்றிருந்தான். தேவனுடைய சாயல் அந்த மனிதனுடைய வாழ்க்கையில சிறப்பாக இருந்தது. வேதம் சொல்லுகிறது, மற்ற படைப்புகள் எல்லாம் வார்த்தையினாலே படைத்தார், ஆனால் மனிதனையோ தன் ரூபத்தின்படி, தன் சாயலின்படி ஒரு சிறந்த மனிதனாக, சிறப்பு பெற்றவனாக படைத்தார். அது மாத்திரமல்ல, இன்னொரு விசேஷம் என்ன தெரியுமா? மற்றவைகளுக்கெல்லாம் அவைகள் உண்டாகும் போதே ஜீவன் உண்டாகிவிட்டு, ஆனால் மனிதனை அப்படி அல்ல, அழகாக வனைந்து தன் நாசியில் உள்ள சுவாசத்தை அவர் ஊதுகிற போதுதான் ஜீவன் உண்டாயிற்று. கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன். அல்லேலூயா. அதனால உலகத்தில் இருக்கிற மிருகங்களுக்கும் பறவைகளுக்கும் மச்சங்களுக்கும் இருக்கிற ஜீவனை காட்டிலும், உயிரை காட்டிலும் நம்ம உயிர் விசேஷங்க. ஆமென் சொல்லுங்களேன். ஆனா இன்னைக்கு என்ன தெரியுமா? அவைகளுக்கு கொடுக்கிற மரியாதை மனிதனுக்கு இல்லை. சென்னை பட்டணத்தில் நிறைய கார்ல பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சீட்டை எதுக்கு ஒதுக்கியிருக்காங்களாம் தெரியுமா? அவங்களுடைய பெட் அனிமல்ஸை கூட்டிட்டு போறதுக்கு. என்ன பெட்டுன்னு நமக்கு தெரியும், நம்ம ஊர்ல அப்படி இல்லைன்னு சொல்லி நான் நம்புறேன். சில நேரம் கேட்போம், எங்க வீட்டில் எப்படி வீட்டில் உள்ளவங்கெல்லாம் வரலையா? அவங்கெல்லாம் வராங்க, என் பெற்றை கூட்டிட்டு வர்றதுக்காக நான் கார் எடுத்துட்டு வந்தேன். இன்னைக்கு உலக மனிதர்களுக்கு இல்லாத மரியாதை உலகத்தில் ஒருவேளை படைக்கப்பட்ட மிருகங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் குடும்பங்கள் இன்றைக்கு சிதைந்து கொண்டிருக்கிறது. சிறப்பு பெற வேண்டிய குடும்பங்கள் இன்றைக்கு சிதைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆண்டவர் என்ன தெரியுமா? சிதைக்கப்பட்டதை திரும்பி கட்டுகிறத நம்ம ஆண்டவருடைய வேலை. அல்லேலூயா சொல்லுங்களேன். எங்க உடைஞ்சு இருக்குதோ அதை கட்ட வருவார். எப்போ நம்ம இருதயம் உடையுதோ அப்பதான் கர்த்தர் செயல்பட ஆரம்பிப்பார். ஆமென் சொல்லுங்க. அநேக நேரங்களிலே ஜெபம் பண்ணுவோம், இருதயம் உடையும், உடனடியாக கர்த்தர் நமக்காக இறங்குவார். நாம் உடைக்கப்படுகிற நேரத்தில் உருவாக்குகிற கர்த்தர் நம்முடைய கர்த்தர். அதனால தான் சொல்லப்பட்டிருக்கிறது, எங்கே உடைக்கப்படுகிறோமோ அங்கே கர்த்தரை நோக்கி பார்ப்போம், அவர் அந்த இடத்தை சிறந்ததாக்குவார். வேதத்தில் ஒரு நல்ல வசனம் உண்டு. குயவன் கையில் இருக்கிற பாத்திரம் வனையப்பட்டு கொண்டிருக்கிற போது அது கெட்டு போனால் குயவன் என்ன செய்வாராம் தெரியுமா? அதை எடுத்து வெளியே எறிய மாட்டாராம், திரும்பவும் அதை வேறு நல்ல பாத்திரமாக வரைவார். புரிந்தவங்க கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமே. ஹல்லேலூயா. அப்ப எது வரைக்கும் நாம் எந்த சூழ்நிலைமை வரைக்கும் நம்ம சிறந்தவர்களா இருக்க முடியும் தெரியுமா? கர்த்தருடைய கரத்துல இருக்கிற வரைக்கும் நம்ம ஒரு நாளும் சிறப்பு இல்லாமல் இருக்க முடியாது. ஆண்டவர் நம்மளை சிறந்ததாக மாற்றுவார். சிறந்ததாய் வருகிற வரைக்கும் வணைந்து கொண்டிருப்பார். ஆமென். அதுக்காக திரும்ப திரும்ப கெட்டு போயிட்டு இருந்தா அது என்ன நடக்கும்னு நமக்கு நல்லா தெரியும். கர்த்தர் சிதைந்ததை சிறப்பாக்குறவர் தான். ஆனால் திரும்ப திரும்ப ஆண்டவருடைய கோபத்துக்குள் ஆக விடக்கூடாது. ஒரு முறை ஆண்டவர் மன்னிப்பார், ரெண்டாவது முறை மன்னிக்கலாம். சில காலங்கள், ஒவ்வொருவருடைய அளவுக்கு தக்கதான சில காலங்களை வைத்திருப்பார். மனம் திரும்புங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார், திரும்பவும் கட்டப்படுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார், கட்டப்படுவீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார், திரும்பி என்னை பாருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவருடைய சத்தத்தை கேட்டவுடனே திரும்பி வந்துட வேண்டும். அது வரைக்கும் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்மை சிறப்பிக்கிறவராய் காணப்படுகிறார். அல்லேலூயா.
கீழ்ப்படியாமல் போனதுனாலே மனிதனுடைய வாழ்க்கையிலே ரெண்டு பிரிவாக மாறிவிடுகிறார்கள். ஒரு கூட்டம் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற கூட்டம், இன்னொரு கூட்டம் கர்த்தருக்கு கீழ்ப்படியாத கூட்டம். ஒரு கூட்டம் கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்றவர்கள், இன்னொரு கூட்டம் கர்த்தருக்கு இருதயத்திற்கு ஏற்காதவர்கள். இது எங்கே பிளவுபட்டு விட்டது என்று சொன்னால், ஆதாமுனுடைய காலத்துக்கு பிறகு யாருடைய காயின் ஆபேலினுடைய வாழ்க்கையிலேயே இந்த பிளவு வந்து விட்டது. வேதம் சொல்லுகிறது, காயினையும் அவருடைய காணிக்கையும் ஆண்டவர் என்ன செய்யல, அங்கீகரிக்கவில்லை. ஆனால் ஆபேலையும் அவருடைய காணிக்கையும் அங்கீகரித்து ஆண்டவர் அவரை சிறப்பிக்கிறதை எங்கே பார்க்கிறோம். ஆமென் சொல்லுவோமே. கர்த்தர் சொல்லுகின்றார், காயின் ஆபேலினுடைய வாழ்க்கையிலே ரெண்டு பிளவு. ஆனால் ஆண்டவர் அவருடைய இருதயத்திற்கு ஏற்ற காரியங்களை செய்கிறவர்களை ஆண்டவர் சிறப்பித்தார். வேதம் சொல்லுகிறது, ஆபேலையும் அவருடைய காணிக்கையும் அங்கீகரித்து ஆண்டவர் சிறப்பித்தார் என்று சொல்லி. ஆமென். இன்றைக்கும் கர்த்தர் சொல்லுகிறார், நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கும் கர்த்தருக்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. யார் ஆண்டவருக்கு கீழ்ப்படியவில்லையோ அவருடைய வாழ்க்கையிலே சிறந்திருக்க முடியாது. மாறாக கர்த்தருக்கு யாரெல்லாம் கீழ்ப்படுகிறோமோ அவருடைய வாழ்க்கையை கர்த்தர் சிறந்திருக்க பண்ணுவார். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், எங்களுக்கு வருகின்ற உபத்திரவங்கள் எவ்வளவு பெரிதாக இருக்கிறது, எங்களுக்கு வருகிற பிரச்சனைகள் எவ்வளவு பெரிதாக இருக்கிறது, ஒழுங்கா ஆலயத்துக்கு வருகிறோம், ஒழுங்கா பிரசங்கத்தை கேட்கிறோம், ஜெபம் பண்ணதான் செய்கிறோம், ஆனாலும் எங்களுக்கு உபத்திரவம் இருக்கிறதே. இன்னும் ஒரு சில காரியங்களை நாம் தியானிக்கின்ற போது, நாம் உபத்திரவப்பட்டாலும் நம்மை உயர்த்துவதற்காக கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட இருந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. வேதத்தில் அநேக தேவனுடைய பிள்ளைகளை பார்க்கிறோம். அவர்கள் எல்லாம் எடுத்த உடனே என்ன செய்யலன்னா உயர்வுக்கு போகவில்லை, உபத்திரவத்தின் ஊடாக தான் உயர்வுக்கு போனாங்க. காரணம் என்ன? இந்த உலகம் நிலையானது அல்ல. இந்த உலகத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது. எங்களுடைய சிறப்பு என்ன தெரியுமா? பரலோகத்தில் தான். அது வரைக்கும் அதனால இந்த உலகத்தில் நாங்கள் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை என்று சொல்வதற்காக தான் அப்போஸ்தலர்கள் தங்களுடைய வாழ்க்கையை அவர்கள் எதற்காக ஒப்பு கொடுத்தாங்க தெரியுமா? இரத்த சாட்சியாக மரிப்பதற்கு ஒப்பு கொடுத்தாங்க. அல்லேலூயா. காரணம் என்ன? நமக்கு சிறப்பு என்ன தெரியுமா? பரலோகத்தில் தான். எத்தனை பேர் விசுவாசிக்க முடியும்? இந்த உலகத்தில் வாழும்போது ஆனால் ஆண்டவருக்குள்ளே நாம் சிறந்திருக்க வேண்டும் என்று சொன்னால் சில காரியங்களை இன்றைக்கு கற்றுத்தருகின்றார். எவைகளிலெல்லாம் நாம் சிறந்திருந்தால் தேவன் நம்மை சிறப்பு ஆக்குவார். இவைகளுடைய இந்த சிறப்பை யார் கொடுப்பார் என்றால் கர்த்தர் தான் கொடுக்க முடியும். நம்மளை படைத்தவரும் ஆண்டு தான், நமக்கு சிறப்பை கொடுக்கிறவரும் ஆண்டு தான். யாரு தான்? மருந்து வேணும்னா மருந்து கடையில் வாங்கிடலாம். ஒருவேளை நமக்கு ஏதாவது பொருள் வேணும்னா எங்கே போய் வாங்கிடலாம். ஆனால் சிறந்த காரியங்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் யாரிடத்துல தான் வரணும்? கர்த்தரிடத்துல தான் வரணும். அவர் தான் நம்மை சிறந்தவர்கள் ஆக்க முடியும். அதில் எப்படி சிறந்தவர்கள் ஆக்குவாராம் தெரியுமா? பூமியில் உள்ள சகல ஜாதிகளை பார்க்கலும் நம்மை எப்படி மாற்றுவாராம்? சிறந்தவர்களாய் மாற்றுவார். அப்படி 3 காரியத்தை இன்றைக்கு தியானிக்க போகின்றோம். எவைகளிலே ஆண்டவர் நம்மை சிறந்திருக்க பண்ணுவார்? முதலாவது, நம்மை ஞானத்தில் சிறந்திருக்க செய்வார். அல்லேலூயா. எதுல சிறந்திருக்க பண்ணுவார்? ஞானம். அதனையா ஞானம்? கடைக்கு போனால் அதை வாங்கிட முடியாதா? எங்கிட்டத்தில் இருக்க பணத்தை கொண்டு ஏதோ ஒரு கல்வி நிறுவனத்தில் கொடுத்தா ஞானத்தை வாங்கிட முடியாதா? அல்லது ஒருவேளை நான் யார் தெரியுமா, எவ்வளவு பெரிய ஆட்களெல்லாம் எனக்கு தெரியுமா, அவர்களிடத்துல சொன்னா ஒரு ஞானம் எனக்கு கிடைச்சிடாதா? இல்லை, ஞானத்தை கொடுக்கிறது கர்த்தர் மாத்திரம்தான். அல்லேலூயா. அறிவை வாங்கிவிடலாம், ஒருவேளை இந்த உலகத்தில் உள்ள பொருளை வாங்கிவிடலாம், சில அந்தஸ்துகளை வாங்கிவிடலாம், ஆஸ்திகளை வாங்கிவிடலாம். வேதத்திலிருந்து நான் விளக்குவதற்கு ஆவியானவர் உதவி செய்வாராக. ஞானத்தை மாத்திரம் எந்த விலை கொடுத்தும் வாங்க முடியாது. அந்த ஞானம் கர்த்தருடையது. ஆமென். அந்த ஞானம் கர்த்தருடையது. உலகத்திலே பலவிதமான இடங்களுக்கு ஓடலாம், அறிவில்லாமல் ஞானம் இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கலாம். ஆனால் ஞானத்தை பெற்றவுடனே கர்த்தரை தேட ஆரம்பித்து விடுகிறோம். அல்லேலூயா. எந்த ஒரு மனிதன் கர்த்தரை தேடுகிறாரோ அந்த மனிதனுக்கு உடனடியாக ஞானம் கிடைக்க ஆரம்பித்து விடுகிறது. அதை தான் வேதத்திலே பார்க்கிறோம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 30வது வசனத்தை படியுங்கள். 1 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 30வது வசனம். சகல கிழக்கத்தி புத்திரரின் ஞானத்தையும் எகிப்தியரின் சகல ஞானத்தையும் பார்க்கிலும் சாலமோனின் ஞானம் சிறந்ததாயிருந்தது. சகல காரியங்களை புத்திரரை பார்க்கிலும், கிழக்கத்திய புத்திரருடைய ஞானத்தை பார்க்கிலும் யாருடைய ஞானம் சிறந்ததா இருந்தது? சாலோமோனுடைய ஞானம் சிறந்ததா இருந்தது. அப்படியானால் இங்கே ஒரு காரியத்தை பார்க்க வேண்டும். பலர் மக்களுடைய வாழ்க்கையில் சில ஞானங்கள் இருந்திருக்கிறது. அவர்களை காட்டிலும் சிறந்த ஞானம் சாலோமோனிடத்தில் இருந்தது என்று சொன்னால் அந்த சிறந்த ஞானத்தை கொடுத்தது யாரு? கர்த்தர். சொல்லுங்களேன். ஆமென். அதனால தான் வேதம் சொல்கிறது, அவர்களிடத்தில் இருந்ததை காட்டிலும் இவரிடத்தில். அதான் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் மற்றவர்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை ஆண்டவர் காட்டுகிறார். சகல கிழக்கத்திய புத்திரர்களை காட்டிலும். இன்னொரு வசனத்தை படிங்க. 1 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரத்திலே. ஆமென். ஒரு வசனம் படிங்க. 10:23 படிங்க. 1 ராஜாக்கள் 10:23. பூமியின்
சகல ராஜாக்களை பார்க்கிலும் பூமியின் சகல ராஜாக்களை பார்க்கிலும் ராஜாவாகிய சாலமோன் ஐஸ்வர்யத்திலும் ஞானத்திலும் சிறந்தவனாயிருந்தான். நல்ல கரங்களை உயர்த்தி புரிந்தவங்க ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. வேதம் சொல்லுகிறது, தேவன் கொடுத்த ஞானத்திற்கு அவ்வளவு புகழ்ச்சி இருக்கிறது, தேவன் கொடுத்த ஞானத்திற்கு அவ்வளவு கீர்த்தி இருக்கிறது, தேவன் கொடுத்த ஞானத்திற்கு அவ்வளவு மகிமை இருக்கிறது. ஆகவேதான் சாலோமோனின் நாட்களிலே சாலோமோனுடைய புகழ்ச்சி, சாலோமோனுடைய கீர்த்தி, சாலோமோனுடைய மகிமை தேசம் முழுவதும் பரவி கொண்டிருந்தது. அல்லேலூயா. அந்த தேசத்திற்கு மாத்திரமல்ல, பக்கத்து அண்டை தேசங்களுக்கும் பரவி. ஆனால்தான் அண்டை தேசத்தில் உள்ள ஒரு ராஜஸ்திரி யாரை தேடி வருகிறார்? சாலோமோனை தேடி வருகிறார்கள். எதற்காக? இவருடைய ஞானம் உண்மைதானா, இவரிடத்தில் இருக்கிற ஞானத்தை நான் பரிசோதனை செய்ய வேண்டும் என்பதற்காக. அங்கே வேதத்தில் நமக்கு படித்தால் தெரியும், அங்கே வேதத்தில் சில பரிசோதனை யாருக்கு நடக்குது? அதிலேயும் சாலோமோன் தன்னுடைய கர்த்தர் கொடுத்த ஞானத்தை வெளிப்படுத்துகிற போது சிறந்தவராய் மாறி போடுகின்றார். என் அன்பு தேவனுக்கு பிரியமானவர்களே, ஆண்டவர் தருகின்ற அந்த ஞானத்தை நீங்களும் நானும் பெற்றிருக்கிற போது கர்த்தர் இந்த உலகத்தில் நம்மை சிறந்தவராய் மாற்றுவார். இந்த உலகத்தில் இயேசு கூட மனுஷனாய் எப்படி வந்தார்? மனுதவதாரம் எடுத்தார். எப்படி வந்தார்? மனுஷனாய் அவதரித்தார். யாருக்காக? தன் ஜீவனை ஜனங்களுக்காக கொடுப்பதற்காக. அவர் கடவுளாய் இருந்தால் மரிக்க முடியாது, மரிக்க வேண்டும் என்று சொன்னால் மனுஷனாய் வர வேண்டும். அதற்காக ஒரு மனுஷனாய் வருகிறார். வருகின்ற போது அவர் ஆண்டவரிடத்தில், பிதாவினிடத்தில் கேட்டு பெற்றுக்கொண்ட காரியம் என்ன தெரியுமா? ஞானம். அல்லேலூயா. பிதாவினிடத்தில் கேட்டு பெற்றுக்கொண்ட அந்த ஞானம், அதுதான் வேதம் சொல்லுகிறது. இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். இதை எங்கு பெற்றுக்கொள்ளுகிறார்? ஞானத்தை, கிருபையை, தயவை, வளர்ச்சியை ஆண்டவர் பிதாவினிடத்திலிருந்து அவர் பெற்றுக்கொள்ளுகிறார். பூமியிலே அவைகளினாலே விருத்தி அடைகிற போது இயேசுவை போல ஞானம் உள்ளவர்கள் உலகத்தில் இல்லை. 12 வயதாக இருக்கிற போதே வேத பாரகர் பரிசேயர்களுக்கு மத்தியில் அவர்கள் பதில் சொல்ல முடியாத அளவுக்கு கேள்விகள் எல்லாம் யார் கேட்டா? சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த ஞானம் இருந்தா நம்ம நினைக்கிறோம், இப்போ ஐயோ நம்மெல்லாம் எவ்வளோ சாதிச்சிருக்கலாம். ஞானம் வந்தால் அநேக ஆசீர்வாதங்களும் நம்ம இடத்துல வரும். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் கிருபையா நிறைய காரியங்களில் மாற்றங்கள் வரும். ஆண்டவர் இயேசு அந்த ஞானம் உள்ளவராய் செயல்பட்டபடினாலே கல்லறிகிறவர்களுக்கு மத்தியிலும், காயப்படுத்தினவர்களுக்கு மத்தியிலும், அவரை பிசாசுன்னு சொன்னவர்களுக்கு மத்தியிலும், சிலுவையிலே அறைந்தவர்களுக்கு மத்தியிலும் அவர் எப்படி செயல்பட முடிந்தது தெரியுமா? பிதா தன்னை அனுப்பியதனுடைய நோக்கத்தை நிறைவேற்றுகிறவராய் செயல்பட முடிந்தது. அல்லேலூயா. தேவ ஞானம் இருந்ததுனால தான் அவரிடத்தில் வர வேண்டிய சில பொறுமை அவரிடத்தில் இருந்தது. தேவ ஞானம் இருந்தபடியினாலே தான் அவரிடத்தில் சில காரியங்களை எப்படி கடந்து செல்வது, எப்படி இதை பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்ற இந்த இடத்துல என்ன செய்ய வேண்டும், எப்படி பதில் கொடுக்க வேண்டும். அவர்கள் நியாயப்பிரமாணத்தை வைத்து பேசுகிறார்கள், இவர் ஞானத்தை கொண்டு அந்த நியாயப்பிரமாணத்திற்கு பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். இப்படி ஞானமாய் செயல்பட்டபடியினால தான் இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியம் 3.5 ஆண்டு கால ஊழியமாக இருந்தாலும் இன்றைக்கு வரைக்கும் அது ஒரு சிறந்த ஊழியமா இருக்கிற. கரங்களை தட்டி அவர் வெற்றி சிறந்தார். சிலுவையிலே வெற்றி சிறந்தது மாத்திரமல்ல, இன்றைக்கும் நம்முடைய வாழ்வை வெற்றி சிறக்க பண்ணி கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் ஞானமாய் நடந்ததுனால. அல்லேலூயா. இந்த உலகத்தில் நம்ம ஒரு சிறந்தவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த ஞானம் அவசியம். நன்றாய் கவனிக்க வேண்டும். ஒரு குடும்பத்தை நடத்துகிற குடும்பத்தின் தலைவர் ஒரு புருஷன் ஞானமுள்ள புருஷனா இருந்தால் அந்த குடும்பம் சிறந்த குடும்பமா இருக்கு. அல்லேலூயா. இல்லைன்னா சீரழிஞ்சு போகும். நல்லா கவனிக்கணும். சம்பாதிக்கலாம், பெற்றோர்கள் ஆஸ்திகளை வச்சுட்டு நமக்கு நிறைய கட்டி வச்சுட்டு போயிருந்திருக்கு. நம்ம நினைப்போம், நம்ம அப்பா சொல்லிட்டு போயிருப்பார், 10 தலைமுறைக்கு உட்கார்ந்து சாப்பிட்ற அளவுக்கு என்ன இருக்கு? ஒரு தலைமுறையை கூட தாண்டாது. ஞானம் இல்லை என்று சொன்னால் அழிந்து போகும் எல்லாம். 10 தலைமுறைக்கு உட்கார்ந்து சாப்பிடணும்னு சொன்னா ஆபிரகாம் ஞானமுள்ளவராக இருந்தார், மோசே ஞானமுள்ளவராக இருந்தார். இன்னைக்கு வரைக்கும் அவருடைய தலைமுறையில் நம்ம உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப ஞானமுள்ள சந்ததி, ஞானமுள்ளவர்களாக இருந்தால்தான் சந்ததிகள் வளர வளர ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை அனுபவிக்க முடியும். ஆமென். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் கொடுக்கிறார். ஞானம் இல்லை என்று சொன்னால் எல்லாம் அழிந்து போகும், சிறந்திருக்க முடியாது. ஆண்டவர் அதற்காக தான் அவர் தருகின்ற ஞானத்தை பெற்றுக்கொள்ளும்படி நமக்கு சில காரியங்களை கொடுத்திருக்கிறார். யோசுவாவுக்கு மேல ஞானத்தின் ஆவி எப்படி கிடைத்தது? படியுங்க. உபாகமம் 34ஆம் அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்திலே அங்கே வேதம் சொல்கிறது. உபாகமம் 34:9.
மோசே நூனின் குமாரனாகிய யோசுவாவின் மேல் தன் கைகளை வைத்தபடியினால் அவன் ஞானத்தின் ஆவியினால் நிறையப்பட்டான். இஸ்ரவேல் புத்திரர் அவனுக்கு கீழ்ப்படிந்து கர்த்தர் மோசேக்கு கட்டளை இட்டபடியே செய்தார்கள். அல்லேலூயா. நல்ல சொல்லுங்களேன், அல்லேலூயா. சத்தம் குறையக்கூடாது. அல்லேலூயா, ஆமென். வேதம் சொல்கிறது, நூனின் குமாரனாகிய யோசுவாவுக்கு மேல என்ன ஆவி ஊற்றப்படுகிறது? ஞானத்தின் ஆவி. தலைவனாய் ஆமீன் எடுத்தால் போதாது. மோசைக்கு அடுத்தால யோசுவாவை தலைவனா வந்தா போதாது. தலைவனாய் வந்தாலும் தலைவனுக்கு என்ன வேணும்? ஞானம் வேணும். ஏன் தெரியுமா? ஞானமுள்ள ஒரு தலைவன் தன்னுடைய அதிகாரத்தை அங்கே என்ன செய்வான்? ஆணவமாக பயன்படுத்த மாட்டார். ஞானமுள்ள ஒரு தலைவன் பொறுமையோடு ஆட்சி செய்வார், பொறுமையோடு வழி நடத்துவார். ஞானமுள்ள ஒரு தலைவனால தான் குறுக்கு வழியில போக முடியாது. அப்படிப்பட்ட ஒரு தலைவனை தான் ஆண்டவர் வைத்திருக்கிறார். அப்படி என்று சொன்னால் நம்முடைய குடும்பத்திலே நீங்களும் நானும் ஞானமுள்ளவர்களாக இருக்கிற போது நேர் வழியில நம்ம கொண்டு செல்லப்படும் நம்முடைய குடும்பம். அந்த குடும்பம் சிறப்பாக இருக்கும். அல்லேலூயா. எல்லாருக்கும் ஒரு கேள்விக்குறி வரும், எப்படி நம்மளை போல தானே அவங்களும் இருக்காங்க, இந்த குடும்பம் மாத்திரம் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க, இந்த குடும்பம் மாத்திரம் எவ்வளவு அழகா போயிட்டு இருக்கு பாருங்க, கொஞ்சம் தான் சம்பாதிக்கிறாங்க ஆனா இவ்வளவு சமாதானமா இருக்கிறாங்க. காரணம் என்ன தெரியுமா? ஞானமாய் செயல்படுகிறதுனாலே. அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவரிடத்துல கேட்க போறீங்க, ஆண்டவரே, நூனின் குமாரனாகிய யோசுவா மேல மோசே கையை வைத்திருந்தாலும் அந்த கையில யாருடைய மகிமை இருக்குது? நல்லா கவனிக்க வேண்டும். மோசை கையை வச்சதுனால உலகத்துல மோசைகளை நம்ம தேடக்கூடாது. யாரெல்லாம் மோசையை போல தேவ மகிமை உள்ளவர்கள் இருக்கிறார்களோ அந்த காரியங்கள் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. தேவ மனிதர்களை ஆண்டவர் பயன்படுத்துகிறார் என்று சொன்னால் தேவ மனிதர்களுக்குள்ளே கர்த்தருடைய ஞானம் இருக்க வேண்டும். ஒரு ஞானத்தின் ஆவி உள்ளவரால தான் இன்னொருவருக்கு மேல எண்ணத்தின் ஆவி கொடுக்க முடியும். அப்ப கர்த்தரிடத்துல ஞானத்தின் ஆவி இருக்கிறது, மோசையின் இடத்துல ஞானத்தின் ஆவி இருக்கிறது. அதனால்தான் மோசை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் உண்மை உள்ளவராய் சகலத்தையும் சாந்த குணம் உள்ளவராய் சகித்து முறுமுறுத்த ஜனங்களுக்கு மத்தியிலும் ஞானமாய் அவர்களை நடத்திட்டு போறாரு. என்ன செய்துட்டு போறாரு? 4 நாள் நம்முடைய குடும்பத்தை நம்மளால என்ன செய்ய முடியல? ஹலோ, அல்லேலூயா. சொல்ல மாட்டீங்களே? அப்பா அம்மாருக்கெல்லாம் என்ன தெரியுமா? ஆஃபீஸில் லீவே எடுக்கக்கூடாது. லீவ் இல்லாட்டாலும் வீட்டுக்குள்ள ஆஃபீஸுக்கு போறேன்னு சொல்லி எங்கேயாவது போய் என்ன செய்யணும்? ஏன்னா 2 நிமிஷம் கூட எங்கே இருக்க மாட்டேங்க முடியாதுல, வீட்டுக்குள்ள இருக்க முடியல, குடும்பத்தை நடத்த முடியல. சில அம்மாமார் சொல்லுவாங்க, நீங்க வீட்டுக்குள்ள இருந்து பார்த்தாதான் தெரியும் இந்த பிள்ளைகளை எவ்வளவுக்காக நான் அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டு இருக்கிறேன்னு சொல்லி. ஒரு நாள் உட்கார்ந்தாதான் தெரியும் அங்க வீட்டுக்குள்ள என்னெல்லாம் நடக்குன்னு தெரியும். அப்போ அம்மாமாருக்கு நல்ல ஞானத்தை கொடுத்துருக்கிறாரோ ஆண்டவர். சில இடத்துல மாறி நடக்கும். ஐயாமார் வீட்டில் இருந்து பிள்ளைகளை கவனிச்சிருக்காங்க. எதுவாக இருந்தாலும் ஞானம் இல்லாமல் ஒரு குடும்பத்தை கூட என்ன செய்ய முடியாது. ஆனால் மோசே ஒரு பெரிய கூட்டத்தையே நடத்திட்டு போயிருக்கிறாரு. அப்படின்னு அவருக்குள்ள எவ்வளவு ஞானம் இருந்திருக்கும். ஆமேன்னு சொல்லுங்க. ஒரு வீட்டுக்குள்ளேயே 2 அப்பா சொல்றாரு, சின்ன பிள்ளை சொல்லுது, அவனுக்கு மாத்திரம் நிறைய கொடுக்குறீங்க. என்ன? அவனுக்கு மாத்திரம் நிறைய கொடுக்குறீங்க, என்ன மாத்திரம் ஒதுக்கி வச்சிருக்கிறீங்க. சரி, இப்படிதான் அவன் பெரியவன் என்ன சொல்றான் தெரியுமா? நீங்க எல்லா சப்போர்ட்டும் யாருக்கு தான் பண்றீங்க? 2 பேருமே சமாளிச்சுட்டு போக முடியல ஒரு குடும்பத்துல. அப்படி இருக்கும்போது ஒரு பெரிய கூட்டத்தை மோசை சம்பாதிச்சிருக்காருன்னு சொன்னா அதை நடத்தி சொல்றதுக்கு மோசைக்கு என்ன இருந்துச்சு? ஞானத்தின் ஆவி. ஆண்டவர் அதனால சொல்றாரு, எப்பா நீ ரொம்ப அனுபவம் உள்ளவரா இருக்கிறபடினால உன் கையை யாருக்கு மேல வை? ஆமைன்னு சொல்லுங்க. அப்ப நமக்குள்ளே முதலாவது ஞானம் வர வேண்டும். அந்த ஞானத்தை நம்முடைய பிள்ளைகள் மேல ஆண்டவர் வைப்பார். ஆமேன்னு சொல்லுங்க. அப்ப நமக்குள்ள நம்ம குடும்பம் நடத்துறதுல அல்லது நம்ம வேலை செய்கிறதுல நம்ம வாழ்க்கையில ஞானம் இல்லை என்று சொன்னால் நம்ம பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அதை எதிர்பார்க்கிறதுல எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. நம்ம வீட்டுல ஞானமா, எல்லாத்திலும் ஃபினான்ஸ் சைடுல ஞானமா இருங்க. உங்களுடைய குடும்பத்தை நடத்தி ஆவிக்குரிய வாழ்க்கையில ஞானத்தோடு செயல்படுங்க. பிள்ளைகளிடத்துல பேசுகிறதுல, கணவன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் பகிர்ந்து கொள்கிறதுல ஞானமா பேசுங்க. பிள்ளைகளை வச்சுட்டு எதுவும் பேசினா பிள்ளைகளை நாளைக்கு அப்படிதான் போயிட்டு இருக்கோம். ஞானமா செயல்பட வேண்டும். பிள்ளைகளை தண்டிக்கிறதுல, பிள்ளைகளை கவனிக்கிறதுல, பிள்ளைகளுக்கு கொடுக்கிறதுல எப்படி இருக்கணும்? ஞானமா இருக்கணும். இல்லைன்னு சொன்னா குடும்பம் சீரழிஞ்சு போகும். அப்படி ஞானமாய் நம்ம நடந்துட்டோம்னு சொன்னா நம்ம ஞானத்தின் ஆவி யாருக்கு மேல இறங்கும்? பிள்ளைக்கு மேல இருக்கும். அடுத்த தலைமுறையும் ஞானமா நடக்கும். ஆமேன்னு சொல்லுங்க. அன்னைக்கு சொல்லி கொடுக்கும். எங்க அப்பா அம்மா கற்றுக் கொடுத்த அந்த ஞானம் இன்னைக்கு குடும்பத்தை அழகா நடத்திட்டு போகுது. அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் சண்டை, பிரச்சனை, எது கொடுத்தாலும் விட்டு கொடுக்கல. அப்பா எதை பேசினாலும் அம்மா என்ன செய்றாங்க? எதுக்கே பேசிட்டு இருக்காங்க. அப்படின்னு சொன்னா நாளைக்கு பிள்ளை போற இடத்துல கண்டிப்பா அந்த ஞானம் அதுக்குள்ள இருக்காது. அம்மாவை போல தான் பிள்ளை இருக்கும்.
ஒருவேளை அப்பாவுடைய வாழ்க்கையில சரியான இது இல்லைன்னா நாளைக்கு பிள்ளைகள், அப்ப நம்ம மேல என்ன ஆவி இருக்குதோ அதுதான் நம்ம பிள்ளைகளுக்கு மேல என்ன செய்யும், இறங்கும். அதனால ரொம்ப கவனமா இருக்கணும். அடுத்த தலைமுறைகளை உருவாக்குகிற நம்முடைய வாழ்க்கையிலே ஞானம் உள்ளவர்களா இருக்கிற போது, மோசே நூனின் குமாரனாகிய யோசுவாவுக்கு மேல கையை வைத்த உடனே அந்த ஞானத்தின் ஆவி யோசுவாவுக்குள்ள இறங்கினது போல இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், ஞானத்தின் ஆவியை நான் உங்கள் மேல ஊற்றுகிறேன். ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆவியே ஆவியே மழையாக பொழியும் ஆவியே. கொஞ்சம் சத்தமா நீங்களே பாடுங்க பாப்பமே. ஆவியே ஆவியே மழையாக பொழியும் ஆவியே. இப்ப என்ன ஆவி பொழியணும், என்ன மழை பொழியணும்? ஞானத்தின். அதை விட்டுறக்கூடாது, விஷயத்தில் கரெக்டாக இருங்க. அப்படின்னா வேற எந்த ஆவியும் வந்துடக்கூடாது. ஞானத்தின் ஆவி. இன்னைக்கு வீட்டில் போய் நல்லா அந்த பாட்டை முடிஞ்சுன்னா சாப்பிட போகிறதுக்குன்னு ஒரு பொருத்தனையோடு போங்க. வீட்டில் நாங்கள் எல்லாரும் கையை பிடிச்சி இந்த பாட்டையும் பாடி எங்கள் மேலே ஞானத்தின் ஆவி ஊற்றப்படணும் ஆண்டவரேன்னு சொல்லுவோம். அல்லேலூயா. அந்த ஆவி நம்ம மேலே ஊற்றப்பட்டா நம்மளை எதிர்க்கிற சக்தியும் நம்மளை கண்டு பயப்படுமா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இது நான் சொல்ற கதை இல்லை, பைபிள் சொல்லி தருகிற உண்மை. படியுங்க. அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்திலே ஸ்தேவானை குறித்து அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. படியுங்க. அவன் பேசின ஞானத்தையும், ஸ்தேவான் பேசுகிற ஞானத்தையும் ஆவியையும் எதிர்த்து நிற்க அவர்களால் கூடாமற் போயிற்று. அவர்களால் என்ன செய்துச்சு? கூடாமல் போயிட்டு. இவங்க யார் தெரியுமா? எதிர்த்து நிற்கிறவர்கள். தேவனுடைய இயேசு கிறிஸ்துவை பற்றி சுவிசேஷமாய் அறிவிக்கிறவர்களை எதிர்த்து நிற்கிறவர்கள், இயேசுவை பற்றி சொல்லுகிறவர்களை சிறைச்சாலைக்குள்ளே போடுகிறவர்கள், அவர்கள் கொண்டு அப்படி எதிர்த்து நிற்கிறவர்கள். இப்ப ஸ்தேவானுக்குள் இருந்த ஞானத்தை, வேற எதையும் பார்த்து பயப்படல, ஸ்தேவானுக்குள்ள வேற எதையும் குறித்து பயப்படல, தேவ ஞானம் தேவ ஆவி இருந்ததை பார்த்து யார் பயப்படுறார் தெரியுமா? எதிர்த்து நின்றவர்கள் எதிர்த்து நிற்க கூடாமல் பயந்து நின்றார்களா அப்படின்னு நான் சொல்ல. நல்லா கவனிக்க வேண்டும். நம்மளை எதிர்த்து நிற்கிறது யார்? இன்றைக்கு உலக சக்திகள், உலக மனிதர்கள், உலக பிரச்சனைகள் நம்மளை எதிர்த்து நிற்கிறதோ, நாம் ஞானமாய் செயல்பட்டோம் என்று சொன்னால் எந்த பிரச்சனையும் நம்மளை எதிர்த்து நிற்க முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க. அதான் சொல்லுவாங்க, எந்த பிரச்சனையும் ஞானமா செயல்பட்டோம்னு சொன்னா அது மலை போல ஒரு பிரச்சனையா இருந்தாலும் பனி போல மாறிடும். ஆமேன்னு சொல்ல முடியுமா? நிறைய கடன் பிரச்சனைகள் இருக்கும். ஞானமா செயல்படுங்க. கடனை வாங்கி வச்சுட்டு திரும்பவும் நான் லோன் போடுவேன், திரும்பவும் கடன் போட்டேன்னு சொன்னா அது ஞானம் இல்லை. எது ஞானம்? அது இருக்கிறது என்று சொன்னால் என்னுடைய வருமானம் என்ன, அதை நான் எப்படியாக செலுத்துவது, எந்த அளவில் செலுத்துவது என்கிறதை சரியான முறையில் நம்ம கணக்கு போட்டு செய்தோம் என்று சொன்னால் அது ஞானமாய் செயல்படுகிறது. அல்லேலூயா. இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்கு. நம்ம குடும்பத்தினுடைய நிலை என்ன, முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய குடும்பத்தினுடைய வருமானங்கள் என்ன, சூழ்நிலைகள் என்ன, இதை வைத்து கணக்கு போட்டு என்ன செய்யணும் தெரியுமா? அதற்காக ஒண்ணுமே செலவு பண்ணாமல் இருக்கக்கூடாது. நம்ம ஞானமாய் கொண்டு செல்லணும். வீட்டுக்கு வேண்டிய நன்மைகளையும் செய்யணும், தேவையான காரியத்தை செய்யணும். இப்படி கணக்கு போட்டு நம்ம செய்தோம் என்று சொன்னால் இந்த உலகத்துல நம்ம தான் சிறந்தவர்களா இருப்போம். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. எங்கே வீணான செலவாகிறது, எங்கே அனாவசியமாய் செலவு பண்ணுகிறோம், எங்க கொண்டு நம்ம அதிகமாக கொடுக்கிறோம், எப்படிப்பட்ட இடத்துல நமக்கு தேவையில்லாத அளவுக்கு நம்ம என்ன செய்கிறோம்னா சில பொருட்களை வாங்குறோம், எல்லாத்தையும் செயல்படுத்துவதற்கு வீட்டு கணக்கு போடுறதுக்கு என்ன வேணும்? ஞானம் வேணும். பள்ளிக்கூட கணக்கு போடுறதுக்கு அறிவு வேணும். அறிவு இருந்தா போதும். ஆனா தேவன் கொடுக்கிற அந்த குடும்ப ஆசீர்வாதம், கர்த்தருடைய காரியங்களுடைய காரியத்தை கணக்கு போடணும்னா என்ன வேணும்? ரெண்டுக்குள்ள வித்தியாசம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அறிவு மனிதனாலே நமக்கு கிடைக்கிறது, ஞானமோ கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு கிடைக்கிறது. அந்த ஞானத்தை பெற்றுக்கொள்ளுகிற போது ஒரு குடும்பம் சிறந்த குடும்பமாக மாறும். அல்லேலூயா. நான் வேதத்தை தியானிக்கின்ற நேரத்தில் இந்த ஞானத்தை ராஜா சாலமோன் ராஜா பெற்றுக்கொள்ளுகின்றார். அவர் எப்படி நல்ல ஆண்டவருக்கு ஏற்ற உகந்த ஜபம் செய்ததுனால அந்த ஞானம் கிடைத்தது என்று சொல்லப்படுகிறது. இப்போ இந்த ஞானத்தை யோபுவின் புஸ்தகத்திலே பார்க்கிற போது அவர் சில உயர்ந்த ரக உயர் பொருட்களோடு, நல்ல விலை மதிக்க முடியாத பொருட்களோடு கம்பேர் பண்ணுகிறார் ஞானத்தை. வாசிங்க 28வது அதிகாரம், யோபு 28ஆம் அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்திலிருந்து படிங்கம்மா. ஆனாலும் ஞானம் கண்டெடுக்கப்படுவது எங்கே? புத்தி விளைகிற இடம் எது? அதன் விலை மனுஷருக்கு தெரியாது. அது ஜீவனுள்ளோருடைய தேசத்திலே அகப்படுகிறது இல்லை. ஆழமானது,
அது என்னிடத்தில் இல்லை என்கிறது. சமுத்திரமானதும் அது என்னிடத்தில் இல்லை என்கிறது. அதற்கு ஈடாக தங்கத்தை கொடுக்கவும் அதற்கு கிரயமாக வெள்ளியை நிறுத்தவும் கூடாது. ஓப்பீரின் தங்கமும் விலையேற பெற்ற கோமேதகமும் இந்திரநீல கல்லும் அதற்கு ஈடல்ல. பொன்னும் பளிங்கும் அதற்கு ஒப்பல்ல. பசும் பொன்னாபரணங்களுக்கு அதை மாற்றக்கூடாது. பவளத்தையும் ஸ்படிகத்தையும் அத்தோடு ஒப்பிட்டு பேசலாகாது. முத்துக்களை பார்க்கிலும் ஞானத்தின் விலை உயர்ந்தது. எத்தியோப்பியாவின் புஷ்பராகம் அதற்கு நிகரல்ல. பசும் பொன்னும் அதற்கு சரியல்ல. இப்படி இருக்க ஞானம் எங்கே இருந்து வரும்? போதும், ஞானம் எங்கே இருந்து வரும்? உலகத்தில் உள்ள எல்லா விலையுறந்த காரியத்தையும் சொல்லியாச்சு. நீங்க அங்க படிச்சீங்கன்னா இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கிறோமோ என்னதோ தெரியாது. பார்த்துருக்கீங்களா? நீங்க பார்க்கறத பார்த்தாலே தெரியுது. நான் கூட இதுல என்னத்தை தான் பார்த்துருக்கேன் தெரியுமா? தங்கத்தை பார்த்துருக்கிறேன். ஒருவே ஆழத்தெல்லாம் நம்ம பார்த்தது கிடையாது. ஆழம்னு சொன்னால் அந்த தங்க சுரங்கம்னு சொல்லலாம், அப்படி தானே? பூமியினுடைய ஆழம் அப்படி தானே. ஆழத்துக்குள்ளே போய் தான் என்னத்தை எடுப்பாங்க? விலை உயர்ந்த பொருட்கள்லாம் எடுக்கிறாங்களாம். அதை கூட நம்ம பார்த்தது கிடையாது. அடுத்ததையாவது பார்த்து சமுத்திரத்தில் வேணா கப்பலில் போயிருக்கிறோம், போட்டில் போயிருக்கிறோம். நீங்கள்லாம் போயிருக்கீங்களா தெரியாது. எனக்கு பாக்கியம் கிடச்சி, சமுத்திரத்தில் கப்பலில் போகிற பாக்கியமெல்லாம் கிடச்சிச்சு. ஆமாம், சமுத்திரத்தில் கூட போயிருக்கிறோம். சமுத்திரத்தில் நீச்சல் ஆழமும் போயிருக்கிறோம். அந்த பாக்கியம். ஆனால் சமுத்திரத்துக்கு எங்கே போகலை? ஆழத்துக்கு போகல. அப்போ அதையும் நமக்கு தெரியாது. தங்கம் தெரியும், பொண்ணு தெரியும். மீதி ஒருவேளை பளிங்குன்னு சொன்னால் நம்ம வீட்டில் போட்டிருக்க கிரானைட்டை எடுத்துக்கலாமா? ஏதோ ஒன்று, ஒரு சிலது தான் தெரியும். ஆனால் பலது நமக்கு என்ன தெரியல சொல்லப்பட்டிருக்கு. இவைகளோடு கம்பேர் பண்ணுகிற போது வேதம் சொல்கிறது, இவைகளிடத்திலெல்லாம் என்ன இல்லை? ஞானம் இல்லை. இவைகளை கொடுத்தாலும் ஞானம் இல்லை. யோபுடைய புஸ்தகத்தில் அங்கே கேட்குறார் கேள்வி. அப்படி என்று சொன்னால் இந்த ஞானம் எங்கேயா இருக்குது? அவர் கேள்வி கேட்டதோட இல்ல, பதிலும் கொடுக்கிறார். 28 படிங்கம்மா. யோபு 28 அவர் பதில் கொடுக்கிறார். மனுஷனை நோக்கி இதோ ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம். ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. காலையில் ஆராதனையில் சொன்னேன், இந்த பக்கத்தில் பொண்ணு பொருள் வைடூரியம் இங்கெல்லாம் சொல்லியிருக்கு பார்த்தீங்களா? இந்த பொருளெல்லாம் இந்த பக்கத்தில் வைக்கிறேன், இந்த பக்கத்தில் என்னத்தை வைக்கிறேன்? ஞானத்தை வைக்கிறேன். இப்போ ஏலம் போடுறோம். இந்த ஏலத்தில் நீங்கள் எதை பிடிப்பீங்க? இப்போ சொல்றீங்க ஞானோனி. எப்பவும் சொல்லணும் ஞானோனி. அல்லேலூயா. உலகம் இன்னைக்கு ஏமாற்றிட்டு இருக்குது. அநேக நேரங்களில் வாட்ஸ்அப்பில் செய்தி வருது, உங்களுக்கு 2 லட்சம் ரூபாய் கொடுக்குறோம், நீங்கள் 1000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணால் போதும். ஞானம் வேணும். எப்படி தெரியுமா? இது ஏமாற்றுகிற காரியங்கிற ஞானம் வேணும். இன்னைக்கு சீட்டு போடுங்க, அதை போடுங்க, இதை போடுங்க, நீ நம்மளை ஏமாத்துறாங்க. இதைத்தார இதுதான் இங்க பொண்ணு வைரம், இதுதான் நம்ம வாழ்க்கைன்னு நினைக்கிறேன். இல்ல, ஞானம் வேணும். இப்படி காரியங்களை நம்ம கொடுத்தோம்னா, இப்படிப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட்ல போனா எந்த அளவுக்கு நம்ம அங்க லாஸ் ஆகும், நம்முடைய வாழ்க்கையில ஃபெயிலியர் ஆகும் அப்படின்னு சொல்லுகிற ஞானம் நமக்குள்ள இருந்தால், இங்க வேதம் சொல்லுகிறது எதன் மூலம் இந்த ஞானத்தை பெற்றுக்கொள்ளும் தெரியுமா? கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு பிள்ளை இந்த ஞானத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். ஆண்டவரே, இந்த உலக பொருளுக்காக அல்ல, உங்க ஞானத்துக்காக என்னை தாழ்த்துகிறேன். இன்னைக்கு எல்லாரும் ஜபிக்க போறீங்க, ஆண்டவரே இந்த ஞானம் என் குடும்பத்துக்கு வேணும். இன்னைக்கு அநேக குடும்பம் சிறப்பில்லாமல் போகிறதற்கு காரணம் என்ன? அந்த ஞானம் இல்லாதனால பொறுமையை இழந்துரும். ஞானம் பொறுமையை கொண்டு வரும். ஞானமாய் நம்ம செயல்பட்டோம் என்று சொன்னால் குடும்பத்துல எந்த வார்த்தையும் ஞானமா பேசுவோம். ஒருவேளை ஒரு குழம்புக்கு உப்பு இல்லைன்னு சொன்னாலும் ஞானம் உள்ளவர்கள் எப்படி பேசுவாங்க? ஞானமாக பேசுவாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அப்படிதானுங்க ஐயா மாதிரிலாம் கொஞ்சம் சிரிக்கிறீங்க. ஆமாங்க, நாங்கள் ஞானமாக பேசி அந்த உப்பு இல்லாததை என்ன செய்வோம்? அவங்களுக்கு சொல்லுவோம். அந்த அம்மாவும் அழகாக புரிஞ்சுக்குவாங்க. அடுத்த நேரம் கரெக்டாக வரும் குழம்பு. அல்லேலூயா சொல்லுங்க. என்னங்க பாதிக்கப்பட்டிருக்கீங்களோ? ஞானம் இல்லாத செயல்பாடு அடுத்த அலையும் நமக்கு இருக்கிறதும் போயிடும். வீட்டில் இருக்கிற சமாதானமும் போயிடும், இருக்கிற குழம்பும் போயிடும். பிரியாணியும் கிடைக்காது, ஒன்றும் கிடைக்காது. மத்தியானம் 1 மணிக்கு பேசுகிற பேச்சாயா அப்படின்னு கேட்குறீங்களா? இருந்துட்டு போட்டோம். எது நம்முடைய வீட்டில் இல்லைனாலும் ஞானமாய் செயல்பட்டோம் என்று சொன்னால் எல்லாவற்றையும் ஆண்டவர் சிறப்பித்து கொடுத்து கொண்டே இருப்பார். அல்லேலூயா. இயேசுக்கு தாய்கிட்ட போய் கேட்குறாங்க, என்னதில்லை? திராட்சை ரசம் குறைஞ்சி போச்சுது. கோபப்படலை, டென்ஷன் ஆகலை. என்னையா நீங்கள்லாம் கல்யாணமாக நடத்துறீங்க, இயேசுவை வேற கூப்பிட்டுருக்கீங்க, அவர் வேற போறாரு, இந்த நேரம் பார்த்தா அது இல்லை இது இல்லைன்னு. அந்த அம்மா ஞானமாக பதில் சொல்லாங்க. அதனால தான் ஆண்டவர் சொன்ன கிருபை பெற்றவள் என்று சொல்லி. அல்லேலூயா. ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆமாம், அந்த அம்மா ஞானமாக பதில் சொல்கிறாங்க. பொறுமையாக இருங்க, அவர் உங்களிடத்துல பேசுவார், அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்க. அல்லேலூயா. டென்ஷன் ஆகலை. நம்ம குடும்பத்தில் நம்ம வாழ்க்கையில் சில நேரங்களில் ஞானம் இல்லாமல் செயல்படுறதுனால அநேக காரியங்கள் உடைந்து போகிறது, குடும்பமே உடைந்து போகிறது. கர்த்தர் சொல்கிறார், ஞானமா செயல்படுங்க.
ஆண்டவர் ரூத்து இடத்துல நகோமி பேசுறாங்க. ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் படியுங்க. 3ஆம் அதிகாரம் 18வது வசனம். ரூத் 3ஆம் அதிகாரம். காலையில அநேக காரியத்தை அதுல தியானித்தோம். ஆனா இன்னைக்கு 3வது அதிகாரம் 18வது வசனத்தை மாத்திரம் படியுங்க. அப்பொழுது நகோமி என் மகளே, ரூத்தை பார்த்து சொல்றாங்க. எப்படி? என் மகளே. அல்லேலூயா. மாமியார் மாரெல்லாம் சொல்லுங்க, என் மருமகளை எப்படி கூடுவேன்? என்னங்க அது எப்படிங்க? அல்லேலூயா. வராது. ஆமேன். வராது. கொஞ்சம் சிரிங்க பார்ப்போம். வராது. இப்போ மருமக்க மாதிரிலாம் ரொம்ப சிரிக்கிறாங்க. சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க, அழுத்தமா சொல்லுங்க, அடிச்சாப்புல சொல்லுங்க, எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு கிருபை கிடைச்சா நல்லா இருக்குமே. நகோமி எப்படி கூப்பிட்டாங்களாம்? என் மகளே. அப்போ ஞானமுள்ள நகோமி அந்த மருமகளை வேதனைப்படுத்தக்கூடாது. அவங்களுக்கு இல்லாதது என்னது இல்லை, வாழ்க்கை இல்லாமல் இருக்கிறாங்க, அவங்களை கஷ்டப்படுத்த ஞானமா பேசுறாங்க. என் மகளே. அடுத்தது என்ன சொல்றாங்க? இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று, இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று நீ அறியும் மட்டும் பொறுத்திரு. நீ அறியும் மட்டும் நீ எப்படி இரு, அவசரப்படாத, பொறுத்திரு. அந்த மனுஷன் இன்றைக்கு இந்த காரியத்தை முடிக்கும் முன் இளைப்பாற மாட்டான் என்று சொல்லுகிற. கரங்களை உயர்த்தி ஆண்டவர் மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. நன்றாக தெரியும் போவாஸ் இடத்திலே ரூத்தினுடைய வாழ்க்கையில போவாசுக்கு இடத்துல கிடைத்த கிருபை எல்லாம் நமக்கு தெரியும். ஆனா இப்போ ரூத் எல்லா காரியத்தையும் சொல்றாங்க. அம்மா அம்மா அப்படி நடந்திருக்கும், இப்படி நடந்து, இப்படி. அவசரப்படாதம்மா. ஒருவேளை அவங்க என்ன சொல்லிருக்காங்க தெரியுமா? போவாஸ் சொல்லிட்டாரு, நீ நான் உனக்கு முதல் சுதந்திரவாளி அல்ல, இன்னொரு சுதந்திரவாளி இருக்காங்களே அப்படின்னு சொன்னா இந்த அம்மாட்ட என்ன சொல்லி, இப்படி ஆயிருமோ, அல்லது ஒருவேளை வேற எங்கேயாவது நம்ம மாட்டிக்குவனோ, அப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. நகோமி நிதானமா ஞானத்தோடு பதில் சொல்றாங்க. ஏமா நீ கவலைப்படாத, நீ பொறுமையாயிரு. அல்லேலூயா சொல்லுங்களேன். சில நேரம் நம்ம வீட்டில் அப்படிதான் பல டென்ஷனான காரியம். வீட்டு அம்மாமார் ஐயாமார்ட்ட சொல்லுவாங்க, அது இல்லை இது இல்லை அது காரியம். நாங்கள் அநேக நேரங்கள் எங்கள் வீட்டில் சொல்லுவேன், எப்பவும் எது நேரத்திலும் உள்ள வந்தோடனே எதையுமே என்ன செய்யாதுங்க, இல்லை இல்லைன்னு சொல்லாதுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதுவும் இல்லையா? அல்லேலூயாவும் இல்லையா? ஓகே. வீட்டுக்குள்ள ஒரு ஐயா வீட்டுக்குள்ள வந்த உடனே அம்மாமார் உடனே என்ன செய்யாதுங்க, அது இல்லை இது இல்லைன்னு சொல்லாதுங்க. உள்ள கூப்பிட்டு பொறுமையா பேச ஆரம்பிங்க. ஆமென். கர்த்தர் கொடுக்கிற ஞானம் இப்படிப்பட்ட காரியங்கள் அங்கிட்டு தருகிறார். இங்க சொல்றா, ரூத் பேசின உடனே டென்ஷன் ஆகாதமா, கொஞ்சம் அமைதியாரு, பொறுமையாயிரு, நிச்சயமாக காரியங்கள் வித்தியாசமாய் முடியும். அல்லேலூயா. இதுதான் ஞானம். எந்த ஒரு விஷயத்திலும் நமக்கு நடந்து போகிற பாதைகளிலே, நம்ம செய்கிற வேலையில, எல்லா இடத்திலும் காரியம் தேவன் கொடுத்ததை யாரும் என்ன செய்ய முடியாது, தடுக்க முடியாது. கர்த்தர் செய்ய நினைத்ததை யாராலும் தடுக்க முடியாது. ரூத்தை கொண்டு ஆண்டவர் ஒரு பெரிய சந்ததியை உருவாக்க போகிறார். ஆனா ரூத் அவசரப்படாமல் இருப்பதற்காகவோ அல்லது ரூத் கலங்காமல் இருக்கிறதற்காக ஆண்டவர் நகோமியை பயன்படுத்துகிறார். எப்படி தெரியுமா? ஞானமுள்ள மகளாய் பயன்படுத்துகிறார். அவள் சொன்ன அந்த ஞானமான பதில். ரூத் பொறுமையா இருந்தாங்க. போவாசை தனக்கு கணவனாய் பெற்றுக் கொள்ளுகிறாங்க. இயேசுவை இந்த உலகத்திற்கு பெற்றெடுத்து கொடுக்கிறாங்க. அல்லேலூயா. ஓபேத்தை பெற்றார், ஓபேத் ஈசாவை பெற்றார். ஈசாயின் மூலம் தாவீதினுடைய கோத்திரத்தில் யார் வந்தா? இயேசு வந்தார். இயேசுக்கு பாட்டி யாரு சொல்லுங்க? ரூத். இன்னும் ஒண்ணுமே தெரியாத போல பார்த்துட்டு இருக்கிறீங்க. இயேசுக்கு பாட்டிக்கு யாரு? ரூத். இந்த ரூத் இந்த சிறப்பை பெற்றதற்கு காரணம் என்ன தெரியுமா? பொறுமை. அந்த ஞானம் உள்ள நகோமியினுடைய வார்த்தை. அல்லேலூயா. அப்படியானால் வேதம் சொல்லுகிறது, நாம் ஞானத்தில் சிறந்தவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவர் நம்மை ஞானத்தில் சிறந்தவர்களாய் மாற்றுகிறார். இரண்டாவதாக எதிலே சிறந்தவர்களாய் மாற்றுகிறார்? ஸ்தானத்தில் நம்மை ஆண்டவர் சிறந்தவராக்குகிறார். ஸ்தானம் என்றால் பொசிஷன். ஆண்டவர் நம்மை அபிஷேகம் பண்ணுகிற போது, நம்மை அழைக்கிற போது, அல்லது இந்த உலகத்தில் ஆண்டவருக்கு நம்மை ஒப்பு கொடுக்கிற போது, நீங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் ரட்சிக்கப்பட்டிருக்கணும், அப்படிதானே? கர்த்தருடைய பிள்ளைகளாய் மாறி இருக்கிறோம். அப்படி நம்மை அழைக்கிற போது தேவன் சொல்லுகிறார், நீ என்னுடையவன், உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன். இதுதான் கர்த்தருடைய அபிஷேகம். நம்ம மேல ஒரு அபிஷேகம், கர்த்தருடைய அபிஷேகம் இருக்குது. அந்த அபிஷேகத்தை கொடுக்கிற நேரத்தில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான ஸ்தானத்தை ஆண்டவர் முன்குறித்து விடுகிறார். அல்லேலூயா. சிலரை அப்போஸ்தலர்களாக, சிலரை ஆசாரியர்களாக, சிலரை சுவிசேஷகனாக, இப்படி ஊழியத்தில் ஆண்டவர் பாய்க்கிறார். அல்ல மாத்திரமல்ல, உலகத்தில் உள்ள காரியங்களே சில அதிகாரிகள், IAS ஆபீசராக, சிலரை IPS ஆக, சிலரை ஒருவேளை சில நிறுவனங்களை நடத்துகிறவர்களாக, சிலரை ஒருவேளை வியாபாரத்தில் சில காரியங்களை செய்கிறவர்களாக, ஏதோ ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஸ்தானத்தை முன்குறித்திருப்பார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா.
நம்ம கவலையெல்லாம் என்ன தெரியுமா? ஆமா எங்க பக்கத்து வீட்டில் உள்ளவருக்கு இப்படி ஒரு வேலை, எனக்கு மட்டும் இப்படியா? எந்த ஸ்தானமா இருந்தாலும் கர்த்தர் நமக்கு கொடுத்த அபிஷேகத்தினால கிடைத்த ஸ்தானமா இருந்தால் அதை வைத்து ஆண்டவர் நமக்கு பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. அது சின்னதோ பெருசோ கர்த்தர் கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் அந்த ஸ்தானத்திலே ஆசீர்வாதம் உண்டு. நம்முடைய ஸ்தானத்தை ஆண்டவர் சிறந்திருக்க பண்ணுகிறவர். அதிலும் சில நேரங்களில் சில கிருபைகள் உண்டு. இங்க கிருபை பெற்ற ஒரு சகோதரியை பாருங்க. எஸ்தர் 2ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை படிக்கலாம். எஸ்தர் 2ஆம் அதிகாரம் 17வது வசனம். ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தான். எஸ்தர் மேல் அன்பு வைத்தார். சகல கன்னிகைகளை பார்க்கிலும் அவளுக்கு அவன் சமூகத்தில் அதிக தயையும் அவனுடைய சமூகத்தில் அதிக தயையும் பட்சமும் கிடைத்தது. ஆகையால் அவன் ராஜ கிரீடத்தை அவள் சிரசின் மேல் வைத்து அவளை வஸ்தியின் ஸ்தானத்திலே பட்டத்து ஸ்திரீயாக்கினார். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமே. தகுதி இல்லாத ஒரு ஸ்தானம் யாருக்கு? எஸ்தருக்கு. யாருக்கு தகுதி என்று சொன்னால் அகஸ்வேர் ராஜாவுடைய காலத்திலே அவனுடைய நாட்டில் இருக்கிற ஸ்திரீகளுக்கு தான் அது தகுதி. அல்லது என்று சொன்னால் வஸ்தியினுடைய தலைமுறைகளிலே அல்லது இவனுடைய தலைமுறைகளிலே ஏதாகிலும் காரியத்தை தான் அவன் தேடி இருக்க வேண்டும். மாறாக எஸ்தருக்கு மேல அவருக்கு ஒரு என்ன கிடைக்கிறது? தயவு கிடைக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். அப்படியானால் அங்கிருந்த சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் எஸ்தரை ஆண்டவர் அழகுள்ளவளாக மாற்றுகிறார். அந்த ஸ்தானத்திலே கொண்டு நிறுத்துவதற்காக, அந்த ராஜாவினுடைய கண்களிலே தயை கிடைக்க பண்ணுவதற்காக எஸ்தரை ஆண்டவர் என்ன செய்கிறார்? அழகுள்ளவர்களாக மாற்றுகிறார். இதை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சில ஸ்தானத்திலே நம்மளை கொண்டு நிறுத்துவதற்காக கர்த்தர் நம்முடைய அந்தஸ்தை என்ன செய்வார்னா உயர்த்துவார். நம்மிடத்தில் இருக்கிற சில விஷயங்களை ஆண்டவர் நமக்கு பெருக பண்ணுவார். சில நேரம் நினைப்போம், நமக்கெல்லாம் என்னையா தகுதி? நானே ஒரு வீட்டில் எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறேன். அவர் மொர்தெகா வீட்டில் அந்த அம்மா ஏதோ ஒரு கிருபை பெற்று வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட எனக்கு இப்போ என்ன ஸ்தானத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாருன்னா ராஜாவுடைய ஸ்தானத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நல்லா கவனிக்க வேண்டும். ஆண்டவர் நம்முடைய ஸ்தானத்திலே நம்மை சிறந்திருக்க பண்ணுவார். அது யாரால மாத்திரம் முடியும்? கர்த்தராலே மாத்திரம்தான் முடியும். ஆண்டவர் நினைத்தால் முடியும். வேதம் சொல்லுகிறது 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன். மன்னாள் சொல்லுவாங்க, சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோட உட்காரவும், எங்க உட்காரவும்? பிரபுக்களோட உட்காரவும், மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார். அல்லேலூயா. நம்ம எல்லாம் நினைத்தோம், ஐயோ இதுக்கெல்லாம் தகுதி தானா நாங்க? சில நேரங்களில் சில சொல்லுவோம், அந்த இடத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிறதுக்கே எனக்கு என்ன கிடையாது. நான் அடிக்கடி சில நேரங்கள் ஊழியத்தில் நினைப்பேன், ஆண்டவரே எவ்வளவு ஆண்டவர் நீ பெரிய காரியங்களை செய்கிறீரப்பா, உங்க கிருபை இல்லாம இதெல்லாம் ஒன்றும் நடந்திருக்கிறது. அல்லேலூயா. அதனால சொன்னோம், ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. சொல்லுங்க, கிருபையே கிருபையே மாறாத நல்ல உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நீங்க நடத்துகிறது. நீ பாடுறீங்க, நான் பாடட்டுமா? உங்க கிருபைதான் என்னை சிறப்பிக்கிறது. அல்லேலூயா. எஸ்தருக்கு ராஜாவுடைய கண்ணில் கிருபை கிடைக்கிறதுக்கு முன்னாடி, தயவு கிடைக்கிறதுக்கு முன்னாடி கர்த்தருடைய கண்ணில் கிருபை கிடைச்சிருந்தா. ஆமைன்னு சொல்லுங்களேன். இந்த உலகத்தில் நமக்கு தயவு உண்டாகணும்னா முதலாவது நமக்கு எங்கே கிருபை கிடைக்கணும்னா கர்த்தரிடத்துல கிருபை கிடைக்கணும். இதை நல்லா புரிந்துக்கணும். நம்ம நினைக்கிறோம், நான் அடிக்கடி சில நேரங்களில் சென்னை பட்டணத்தில் நான் நிறுவனத்தில் இருக்கின்ற காலங்களிலே பல மிஷனரி பணிகள், இதற்காக பல பெரிய அதிகாரிகளை சந்திக்க வேண்டியிருக்கும். எல்லாரும் சொல்லிடுவாங்க, நீங்கள் தான் அங்கே போகணும். நான் சொல்வேன், என்ன உள்ளே விடுவான் ஐயா? என் கையில் ஒரு விசிட்டிங் கார்டு கூட கிடையாது. என்னெல்லாம் எப்படி ஐயா உள்ளே விடுவாங்க அப்படின்னு சொல்லி அநேக சில நேரங்களில் பெரிய பெரிய ஆஃபீஸஸில் பார்க்க போகிற நேரத்தில் நான் அநேக நேரங்களில் ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவரே என்கிட்ட விசிட்டிங் கார்டு இல்லை, ஆனால் எனக்கு விசிட்டிங் கார்டாக நீங்கள் தான் பெரிய காரியத்தை செய்வீங்க. அல்லேலூயா.
ஒரு நல்ல ஒரு முறை ஒரு கஸ்டம்ஸ் ஆஃபீஸர், அவர் பெரிய கஸ்டம்ஸில் பெரிய ஆஃபீஸர், உங்களுக்கு தெரிந்திருக்கும் அந்த அருமையான தேவனுடைய மனிதர். அவரை பார்க்கறதுக்காக இந்த நேரத்தில் அங்கே போகிற நேரத்தில் எல்லாரும் சொல்லிட்டாங்க, அவரை எப்படியும் அப்பாயின்மெண்ட் இல்லாமல் பார்க்க போகிறது. ஒரே ஒரு ஜெபம்தான் பண்ண, ஆண்டவரே உங்கள் கண்ணில் தயவு கிடச்சிச்சுன்னா அந்த மனுஷன் கண்ணில் என்ன கிடைக்கும்? தயவு கிடைக்கும். ஒரே ஒரு காரியத்தை தான் சொன்னேன், பேரை சொல்லி இப்படியாக ஒரு ஊழியக்காரனா வந்திருக்கேன்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே மறு நிமிடம் அங்கே இருந்தவங்க கூட காமிச்சாங்க, இத்தனை லிஸ்ட் அப்பாயின்மெண்ட் இருக்கையா, ஆனால் எல்லாத்தையும் தாண்டி உங்களை இன்னைக்கு அழைத்திருக்கிறார் என்று சொன்னால் ஏதோ உங்களுக்கு மேலே கர்த்தர் கடவுள் ஒரு பெரிய இரக்கத்தை வச்சிருக்கிறார். ஆண்டவருக்கு மாத்திரம் நன்றி செலுத்துங்களேன். அல்லேலூயா. இப்படி எத்தனையோ ஆபீசர்ஸை பார்க்க போற நேரத்துல எல்லாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லும். ஆண்டவரே, தகுதி இல்லாத என்னுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு கிருபையை நீங்க கொடுத்திருக்கிறீங்கன்னு சொன்னா அதை நான் நிச்சயமா உமக்கு நன்றி உள்ளதாக நான் ஏற்றுக்கொள்கிறேன். அல்லேலூயா. நான் ஏன் சொல்றேன்னா, இன்னைக்கு அநேக நேரத்தில் நம்ம புலம்புகிறோம், ஐயோ இந்த காரியத்தில் எனக்கு தயவு கிடைக்கவில்லையே, இந்த இடத்துல போகும்போது எனக்கு தயவு கிடைக்கவில்லை என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிறோம். ஆனா கர்த்தர் நமக்கு அங்கே தயவு கிடைக்கும்படி முதலாவது அவருடைய கிருபையை நமக்கு தருகிறார். இப்ப ஃபர்ஸ்ட்ல பெற்றுக்கொள்ள வேண்டியது எது? கிருபையை பெற்றுக்கொள்ளணும். அதற்காக நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கிற போது கர்த்தர் நம்முடைய ஸ்தானத்தை ஆண்டவர் சிறந்திருக்க பண்ணுகிறவராய் காணப்படுகிறார். அல்லேலூயா. தாவீதனுடைய வாழ்க்கையில அவருடைய ஸ்தானத்தை சிறந்திருக்க பண்ணுகிறார். ஏன் தெரியுமா? தாவீதனுடைய வாழ்க்கையில அவருடைய அபிஷேகத்தை அவர் இழந்து விடவில்லை. கவனமா இருக்க வேண்டும். நம்ம ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற அந்த ஸ்தானத்துல போய் ஏறணும்னா, நம்ம ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த ஸ்தானத்துல போய் நிற்கணும்னு சொன்னா, முதலாவது ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற என்ன தெரியுமா? அவர் கொடுத்த அபிஷேகத்தை நம்ம இழக்காம இருக்கணும். அல்லேலூயா. சவுல் அபிஷேகத்தை இழந்து போனதுனால ஸ்தானத்தையும் இழந்து போனான். ஆனால் பாருங்க, தாவீது எந்த காரியத்திற்கும் அபிஷேகத்தை இழந்து போகல. எவ்வளவு பிரச்சனை வந்துச்சு, எவ்வளவு நெருக்கடி வந்துச்சு, ஏன் ஒரு முறை பாவம் கூட செய்து விட்டார். ஆனாலும் தேவ அபிஷேகத்தை இழந்து போகாமல் இருப்பதற்காக மறுபடியும் ஆண்டவரிடத்தில் போய் விழுந்து கிடந்து மன்னிப்பை கேட்கிறார். ஆண்டவரே, நீங்க மன்னிக்கலன்னு சொன்னா என்னுடைய அபிஷேகத்தை நான் இழந்து போவேன். அதனால தான் சொல்ல, ரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்ப எனக்கு என்ன செய்யுங்க, தாருங்க. அல்லேலூயா. சில நேரங்களிலே நாம் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் தான், நாம் ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்கள். ஆனால் உலகத்தினுடைய ஏதோ ஒரு காரியம் நம்முடைய அபிஷேகத்தை இழந்து போக பண்ணுகிற அளவுக்கு நமக்குள்ள வந்தா ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஆண்டவர், அபிஷேகம் மட்டும் போயிட்டுனா எனக்கு நீங்க கொடுக்கிற ஸ்தானம் கிடைக்காது. அதனால அந்த ஸ்தானத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என என் அபிஷேகத்தை இழந்துடக்கூடாது. சவுலு தாவீதை கொல்றதுக்காக விரட்டுறாரு, பலமுறை விரட்டுறாரு, ஆனாலும் முடியல. ஒரு முறை சவுலையே தாவீதுக்கு கையில கொடுக்கிறாரு. யாரு? ஏதோ ஒரு வாய்ப்பு கொடுத்துச்சு. சவுல் இந்த பக்கம் நிற்கிறாரு, தாவீது கிட்ட போய் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை கூட அறுக்கிற அளவுக்கு கிட்ட போய் நிற்கிறாரு. பக்கத்தில் இருக்கிறவன் சொல்றான், ஒரே போடா என்ன செய்திடலாமா, போட்டுடலாமா, முடிஞ்சுது, உங்களுக்கு அதுக்கு அப்புறம் எதிர்ப்பே இல்லை, நீங்க தான் ராஜா. ஒரே வார்த்தை என்ன சொன்னா தெரியுமா? அபிஷேகம் பண்ணப்பட்டவரை நான் என்ன செய்யக்கூடாது, தொடக்கூடாது. ஏன்னா அன்னைக்கு தொட்டிருந்தா இவருடைய அபிஷேகம் போயிருந்திருக்கும், இவருடைய அபிஷேகம் போயிருந்திருக்கு. இன்னைக்கு சுயமாய் தீர்மானிக்க கூடாது. தேவ அபிஷேகம் நம்ம விட்டு போகிற அளவுக்கு இந்த உலகத்தில் எந்த காரியத்தை நம்ம செய்யாமல் இருந்தோம்னு சொன்னா, தேவன் அதில் ஒருவேளை எந்த அளவுக்கு நஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, எவ்வளவு தூரம் நம்ம ஓடினாலும் பரவாயில்ல, ஒன்றே குறித்துக்கொள்ள, ஆண்டவரே நீங்க என் மேல குறித்த அபிஷேகம் சாதாரண ஒரு வாக்குவாதத்தினால போயிடக்கூடாது. சில நேரங்கள் நம்ம வீட்டுக்குள்ள வார சண்டையினால நம்மகிட்ட இருக்க அபிஷேகம் போயிடக்கூடாது. இன்னைக்கு எத்தனை பேர் வீட்டில் சண்டையை போட்டுக்கிட்டு, வீட்டில் பிரச்சனை பண்ணிக்கிட்டு சரியா ஜபிக்கிறது இல்லை தெரியுமா? புருஷன் கூட சண்டை, ஆனால் அம்மாமார் ஜபிக்கிறது இல்லை. அம்மாமார் கூட சண்டை, புருஷமார் ஊழியத்துக்கு போறதில்லை. பிள்ளைகள் சண்டை போட்டுட்டு வெளியே போய் இருக்கிற காரியம் உறவுகள் புரிந்து, இப்படிப்பட்ட சாதாரண காரியத்திற்காக கர்த்தர் கொடுத்த அபிஷேகத்தை இழந்து விடக்கூடாது. அதை இழந்து போற்றோம் என்று சொன்னால் எல்லா அந்தஸ்துகளை இழந்து போவோம், ஸ்தானத்தை இழந்து போவோம். அல்லேலூயா. ஆண்டவரிடத்துல ஜபிக்க போறோம், ஆண்டவரே உங்க கிருபை என் மேல இருக்கட்டும் அப்பா. முதலாவது சொன்னோம், ஞானத்திலே நம்மை சிறந்தவர்களாக ஆண்டவர் மாற்றுகிறார். இரண்டாவதாக ஸ்தானத்திலே நம்மை சிறந்திருக்க பண்ணுகிறார். தாவீதுக்கு கொடுக்க வேண்டிய ஸ்தானம் என்ன தெரியுமா? ராஜஸ்தானம். அல்லேலூயா. ராஜஸ்தான் அல்ல, ராஜஸ்தானம். ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார். எப்போ தெரியுமா? அவருடைய சகோதரர்களுக்கு மத்தியில் சாமுவேலை கொண்டு தேவன் அவரை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார். அன்றைக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணி அடுத்த நாள் ராஜாவாக அரியணை ஏறலை. அதுக்கு பிறகு எவ்வளவோ பிரச்சனை. அடுத்த நாளே சகோதரர்கள் சொல்லியிருப்பாங்க, டேய் உன்னை போய் ராஜாவா பார்க்கறதுக்கு எப்படி இருக்கிற? ஆமாம், நாங்களாவது கொஞ்சம் யுத்த வீரர்களாக இருக்கிறோம், நாங்களாவது எங்கே போய் ஆர்மியில் ட்ரைனிங் எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம், என்ன பாரு ஒன்றை
பாரு, உன்னை போய் ராஜாவாக அபிஷேகம் பண்ணியிருக்கணும். ஏளனமாய் பார்த்துருப்பாங்க. ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க, நாளைக்கு ஒழுங்காக போய் அப்பாவுக்கு ஆடுகளை மைக்கைக்கு போயிரு, இந்த ராஜா ராஜான்னு நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அவ்வளோதான்னு சொல்லியிருப்பாங்க. அவ்வளவு அவமானம் வந்திருந்த போதிலும் தான் மேலே உள்ள அபிஷேகத்தை ஒரு நாள் ஆண்டவர் நிறைவேற்றுவார்னு சொல்லி எல்லாத்தையும் பொறுமையாக செய்ய போனார். அல்லேலூயா. அடுத்த கொஞ்ச நாளைக்கு பிறகு வீட்டுக்கு வராரு. அப்பா சொல்கிறாரு, எப்பா சகோதரர்கள் 3 பேரும் எங்கே இருக்கிறாங்க? யுத்த களத்தில் இருக்கிறாங்க. ஒரு வறுத்த பயிரையும் பால் கட்டியும் கையில் கொடுத்து இந்த ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவர் எங்கே அனுப்பி விடுறாரு? பால் கட்டியையும் வறுத்த பயிரையும் கொடுக்கறதுக்கு. அவன் சொல்லியிருக்கலாம், நானே ராஜாவாக அபிஷேகம் பண்ணியிருக்கிறேன், உங்கள் சொல்ல நான் கேட்கணுமா? தாவீது என்ன நினச்சிருப்பார் தெரியுமா? என் மேலே ஒரு அபிஷேகம் இருக்குது, ராஜாவாக என்னை அபிஷேகம் பண்ண, நிச்சயமாக அபிஷேகம் பண்ணவர் ஒரு நாள் என்ன நிறைவேற்றுவார், கொண்டு போவார். அல்லேலூயா. எல்லாத்தையும் பொறுமையாக செய்கிறார். பாளையத்தில் போய் நிற்கும்போது சகோதரர்லாம் சொன்னாங்க, இங்கெல்லாம் இருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாத, உனக்கு மேலே ஏதாவது ஒரு கல் விழுந்தா நீ அவ்வளோதான் தாங்கிக்கிட மாட்டா, போப்பா அப்படின்னு சொல்லியிருப்பார். ஆடுகளை போய் கவனி, எவ்வளவோ அவமானம். ஆனால் அந்த இடத்துல சொன்னார், கர்த்தர் என்னை கொண்டு வந்ததற்கு முகாந்தரம் உண்டு, ஏன்னா கர்த்தருடைய அபிஷேகம் என் மேலே இருக்குது. அவர் உள்ளத்துக்கு நினைச்சிருப்பார், என்னை உயர்த்துவதற்காக. எத்தனை பேர் என்னை உதறி தள்ளினாலும் என்னை உயர்த்துகிறவர் என்னோடு கூட இருக்கிறார். அந்த அபிஷேகத்தை மறவாமல் நின்னபடினாலே கர்த்தர் தாவீதுனுடைய ஸ்தானத்திலே அவரை சிறந்திருக்க பண்ணினார். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்க போறேன், ஆண்டவரே ஞானத்தில் நான் சிறந்திருக்க வேண்டும். ஆண்டவர் எனக்கு அபிஷேகத்து கொடுத்த அந்த ஸ்தானத்தில் நான் சிறந்திருக்க வேண்டும். நாம் ஞானத்தில் சிறந்திருக்க வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே உமக்கு பிரியமான விண்ணப்பம். சாலோமன் உகந்த விண்ணப்பம் செய்தார். எல்லாரும் ஜெபிங்க. அந்த ஞானத்தின் ஆவி நம்ம மேல ஊற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருக்கு முன்பாக நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஒரு ஞானத்தின் ஆவி என் மேல ஊற்றப்படட்டும். யோசுவா மேல ஊற்றப்பட்ட ஞானத்தின் ஆவி என் மேல ஊற்றப்படட்டும். ஆமீன். ஸ்தேவானுக்குள் இருந்த ஞானத்தின் ஆவி என் மேல இருக்கட்டும். என் குடும்பத்தை நடத்தி சொல்வதற்கு எல்லாரும் கேளுங்க, ஞானத்தை தாரும். என்னுடைய வேலையை பார்க்குற இடத்துல நான் நல்ல வேலை செய்கிறதுக்கு எனக்கு ஞானத்தை தாரும். ஊழியம் செய்கிற இடத்துல எனக்கு ஞானத்தை தாரும். மற்றவர்களுக்கு மத்தியில் பேசுவதற்கு எனக்கு ஞானத்தை தாரும். எனக்கு கொடுத்த பொறுப்பை நான் நல்லா சரியான முறையில் செய்வதற்கு எனக்கு ஞானத்தை தாரும். ஞானத்தை கேளுங்க. ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் கர்த்தரிடத்தில் கேட்க கடவன் என்று யாக்கோபின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் படிக்கிறோமே. ஞானம் எனக்கு வேண்டும் ஆண்டவரே. சோதனைகளை தாண்டி செல்வதற்கு ஞானத்தை தாரும். வேதனைகளை தாங்கி செல்வதற்கு ஞானத்தை தாரும். எதிராக இருக்கிற பிரச்சனைகளை தகர்த்து செல்வதற்கு ஞானத்தை தாரும். சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு அந்த ஞானம் இருந்தால் நான் தாங்கிக் கொள்ளுவேன். எனக்கு அந்த ஞானம் இருந்தால் நான் தாண்டி செல்லுவேன். எனக்கு அந்த ஞானம் இருந்தால் நான் தகர்த்து செல்லுவேன். ஆண்டவரே ஞானம் ஞானம் வேண்டும், ஞானம் வேண்டும். கேளுங்க கேளுங்க கேளுங்க. அடுத்ததாக சொல்லுங்க, எனக்கென்று ஒரு ஸ்தானத்தை கர்த்தர் வைத்திருக்கிறீர். என்னை அபிஷேகம் பண்ணும் போதே எனக்கென்று ஒரு ஸ்தானத்தை முன்குறித்து விட்டு எனக்கு குறித்ததை எனக்கு நிறைவேற்றுகிற வரைக்கும் உங்க அபிஷேகம் என் மேல இருக்கிறதை நான் மறக்க மாட்டேன். ஆண்டவரே உங்க அபிஷேகம் என் மேல இருக்கிறதுனால வேற எந்த பொல்லாப்புகளையும் என்னை நெருங்க விடாதபடி உங்க அபிஷேகம் என்னை கொண்டு போகும். உங்க அபிஷேகம் என்னை கொண்டு ஸ்தானத்தில் நிறுத்தணும்னு சொல்லி நல்ல வாய்களை திறந்து ஜெபிக்க ஆரம்பிங்க. வாய்களை திறந்து ஆண்டவரை நோக்கி கூப்பிட ஆரம்பிங்க. கர்த்தர் நம்மளோடு பேசிக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் நம்முடைய ஆமீன் ஒரு புது மனிதனாக, ஒரு சிறந்த மனிதர்களாக ஞானத்திலே ஸ்தானத்திலே நம்மை அனுப்ப போகிறார். அப்படியே ஜெபத்தில் இருங்க. கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்வார். நல்லவர் அப்படியே கேட்ட ஆண்டவருடைய சமூகத்திலே கேட்ட சத்தியத்தின்படியே பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் நடந்து கொள்ள கிருபை செய்வாராக. நீங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும், நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவர் அவர் சித்தத்தின்படியாக நம்ம இந்த பூமியிலே அவர் ஞானமுள்ள தேவன். நானும் நீங்களும் ஆராதிக்கிற அந்த தேவன் ஞானமுள்ளவராக இருக்கிறார். அவர் தம்முடைய ஸ்தானத்திலே அவர் எப்போதும் அதிலே நின்றார். அதே போல் கேட்ட சத்தியத்தின்படி நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஞானமுள்ளவர்களாய் விளங்க நமக்கு தேவன் நியமித்த ஸ்தானத்திலே எப்போதும் நிலை நிற்க தேவன் இந்த பூமியில் அவர் எப்படி குணத்திலே சிறந்து விளங்கினாரோ, நம்முடைய முற்பிதாக்கள் சிறந்து விளங்கினார்களோ அப்படியாகவே வாழ எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் என்று கேட்போமா? பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்கு கிருபை பாராட்டு. எங்கள் மாம்சத்தினால் அல்ல, எங்கள் பலத்தினால் அல்ல, நம்முடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும். ஆண்டவரே கேட்ட சத்தியத்தின்படி கர்த்தாவே நாங்கள் இந்த பூமியில் உமக்கு சாட்சிகளாக ஆண்டவரே நாங்கள் எல்லாவற்றிலும் விளங்க எங்களுக்கு கிருபை தருவீராக. இப்போதும் தேவனுக்கு நாம் செலுத்த போகிற காணிக்கைக்காக ஜெபிக்கிறதான நேரம். நம் யாவரும் கரங்களிலே காணிக்கை தசம பாகத்தை எடுத்துக்கொள்ளுவோம். கடந்த நாளெல்லாம் இந்த வேலையை செய்வதற்கு வேண்டிய பலத்தை தந்தவர், ஞானத்தை தந்தவர், பாதுகாப்பை தந்தவர், இந்த சம்பாத்தியத்தை சம்பாதிப்பதற்கு வேண்டிய பலனை கொடுத்த தேவன். நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் பரலோக பிதாவே,
எங்களுக்கு ஒரு நல்ல வேலையை கொடுத்து அந்த மாதம் முழுவதும் அந்த வேலையை செய்து முடிப்பதற்கான ஞானத்தை தந்தவர், பலத்தை தந்தவர், பாதுகாப்பை தந்தீர் ஆண்டவரே. நீர் கொடுத்ததிலிருந்து இன்றைக்கு உம்முடைய ராஜ்யத்தின் பணிக்காக கொடுக்கிற ஒவ்வொருடைய கரங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. வீணான செலவுகளுக்கு கர்த்தர் விலைக்கு மீட்டு கொள்ளுங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதிங்க. இன்னும் அவருடைய வேலையில் அடுத்தடுத்து நல்ல உயர்வுக்கு கடந்து செல்ல, குடும்பத்தை நடத்துவதற்கு வேண்டிய சம்பாத்தியங்களை கர்த்தர் இன்னும் அதிகமாய் பெருக செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். வேலையில்லாத சூழ்நிலையில் இருக்கிறவர்களுக்கு நல்ல வேலையை, குடும்பத்தை நடத்துவதற்கு ஏற்ற வேலையை, ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வருவதற்கு ஏற்ற வேலையை கர்த்தர் தந்து நீர் ஆசீர்வதியும். எங்களுடைய காணிக்கைகளை நீர் அங்கீகரித்து நீர் ஆசீர்வதிக்க போவதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். வாக்கு பண்ணினவர் மாறிடா, வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடா, வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவன். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவன். அவர் மனிதன் அல்லவே, பொய் சொல்வதில்லையே. அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறப்பதில்லையே. அவர் மனிதன் அல்லவே, பொய் சொல்வதில்லையே. அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறுப்பதில்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு பண்ணினவர் மாறிடா, வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடா, வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். காலங்கள் கடந்ததோ, தாமதமானதோ, வாக்கு தத்தங்கள் உன் வாழ்வினில் தொலைந்ததோ. காலங்கள் கடந்ததோ, தாமதமானதோ, வாக்கு தத்தங்கள் உன் வாழ்வினில் தொலைந்ததோ. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவன். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவன்.
நிறைவாக ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் உம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் துதிங்க பார்ப்போம். நல்ல ஸ்தோத்திரம் செலுத்துங்க, வாய்களை திறந்து துதிங்க. பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை இறங்கட்டும். ஒரு ஞானத்தின் ஆவி என் மேலே ஊற்றப்படட்டும். கர்த்தருடைய ஆவி என் மேலே வரட்டும் என்று சொல்லி நல்ல துதிக்க ஆரம்பிங்க, துதிக்க ஆரம்பிங்க. துதிக்கிற போது சரீரத்தில் இருக்கிற வியாதிகளை ஆண்டவர் எடுத்து போடுகின்றார். கர்த்தருடைய வல்லமை நமக்குள்ளே வருகின்ற போது நம்முடைய சோர்வுகள் எல்லாம் மாறி போகிறது. குடும்பத்தை குறித்த சோர்வு, உலகத்தை குறித்த சோர்வு, ஊழியத்தை குறித்த சோர்வு, ஏதோ ஒரு இடத்துல நம்ம சோர்ந்து போய் இருக்கிறோமோ, உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று சொன்ன கர்த்தருடைய வார்த்தை ஏதோ துக்கத்தோடு நின்று கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள், கண்ணீரோடு நின்று கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் தம்முடைய கரத்தை நீட்டி சுகமாக்குகிறார். ஒரு வல்லமை கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிறது. தெய்வ கிருபை, தெய்வ சமாதானமுடைய குடும்பத்துக்குள்ளே வருகிறது. ரட்சிக்கப்படாத குடும்பத்தில் இருக்கிறவர்கள் ரட்சிக்கப்படும்படியாய் கர்த்தருடைய மகிமை குடும்பங்களுக்குள்ளே. ஓ ஹல்லேலூயா! எல்லாரும் துதிங்க, துதிங்க, துதிங்க. ஒரு வல்லமை, பரிசுத்த ஆவியின் வல்லமை, பனியை போல இறங்குகிற தெய்வ வல்லமை, மகிமையா இறங்குகிற வல்லமை நம்முடைய குடும்பங்களுக்குள்ளே வருகிறது. சிறையிருப்புகள் மாறுகிறது. ஹல்லேலூயா! நான் கர்த்தருக்குள் சிறந்திருக்கிற போது என் சிறையிருப்பு மாறுகிறதுன்னு சொல்லி விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க, விசுவாசத்தோடு துதிங்க. வியாதியஸ்தர்கள் வியாதி இருக்கிற பகுதிகளில் கைகளை வைத்து சொல்லுங்க, இந்த வியாதியை நீர் என்னை விட்டு விலக்கும் ஆண்டவரே என்று சொல்லுங்க. ஒரு வல்லமை இறங்கட்டும். மந்திர சூனிய கட்டுகள், பொல்லாத பயப்படுத்தி கொண்டிருக்கிற பொல்லாத காரியங்கள், நம்முடைய வியாபாரங்களை, நம்முடைய தொழில்களை, நாம் செய்கின்ற வேலைகளிலே பிரச்சனைகளை கொண்டு வருகிற எல்லா சத்துனுடைய போராட்டங்களும் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. குறைவுகள் மாறட்டும். நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும் என்று சொல்லி இருக்கிறது. என் வீட்டில் இருக்கிற குறைவுகள் மாறட்டும். என் வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகள் மாறட்டும். கர்த்தர் நிரம்ப ஆசீர்வாதத்தை கொடுங்க. ஞானத்திலே குறைவுகள் இருந்தால் என் ஆண்டவர் நீர் ஞானத்தின் நிறைவை தாரும் என்று சொல்லி கேளுங்க. ஆமென். புதிய புதிய நன்மைகளை கர்த்தர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா! ஆமென். கர்த்தர் நமக்கு தருகின்ற ஆசீர்வாதங்களுக்காக நன்றி செலுத்துவோமே. பரிசுத்த ஆசீர்வாதம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ளுகிறான். ஆண்டவரே, அந்த அனுபவங்களை எங்களுக்குள்ளே தாருங்க என்று சொல்லுங்க. நல்ல தகப்பனே, இந்த ஆராதனையில் உம்முடைய நாமம் மகிமைப்பட்டதற்காக நன்றி. உம்முடைய வார்த்தை வெளிப்பட்டதற்காக நன்றி. உம்முடைய மகிமையினால் எங்களை புதுப்பித்திருக்கிறதற்காக நன்றி. இப்பொழுதும் எங்களுடைய சுகத்தோடு அனுப்புகிறேன். சமாதானத்தோடு கடந்து செல்லுகிறோம். ஒவ்வொரு நாட்களும் இந்த சமாதானத்தில் எங்களுடைய வாழ்க்கையில் நிலைத்திருக்க தினந்தோறும் எங்களுக்கு கிருபையை தாரும். வழிநடத்தும் ஆசீர்வதியும். இந்த வாரம் முழுவதும் பயணப்படுகிறவருடைய பயணங்கள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். பிரயாசப்படுகிறவருடைய பிரயாசங்கள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். அநேகருக்கு பயனுள்ளவர்கள் இன்னும் பயனுள்ளவர்களாக இருக்கட்டும். ஆண்டவரே, காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, விசேஷமாய் விடுமர் வேபிஎஸ் மூலமாக செய்த ஊழியங்களுக்காக நன்றி. அதில் சந்திக்கப்பட்ட பிள்ளைகளுக்காக நன்றி. ஆண்டவரே, 80 விழுக்காடு பிள்ளைகள் ஆண்டவரே ஒரு புதியவர்களாய் இயேசுவை பற்றி அறிந்து கடந்து சென்றிருக்கிறார்கள். அவர்கள் அறிந்ததோடு மாத்திரம் அல்ல, கர்த்தருக்கு சுதந்திரவாளிகளாய் பரலோக ராஜ்யத்தின் சொந்தங்களாய் மாற அந்த பிள்ளைகள் வரும் நாட்களில் ரட்சிக்கப்பட்டு சபையில் வந்து ஞானஸ்நானத்தை பெற்று பரலோகத்தின் பிரச்சனைகளாய் சாட்சிகளாய் ஆகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். சத்தமாய் சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதித்திருக்கார். நம்மை ஆசீர்வதித்திருக்கிற ஆண்டவர் தந்த சமாதானத்தோடு கடந்து செல்வோம். சந்தோஷமாய் திரும்ப வருவோம். இன்னும் சிறந்திருக்க பண்ணுவார். ஆமென்.